الأدب تنال أعلى الرتب فعش حياة العلماء وقرأ صنوف الكتب ودم على تواضع لا تفتخر بالنسب كفاك أن تخرج من السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد. எல்லா புகழும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே. அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவருடைய உம்மத்தார்கள் அனைவர்களும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரிய கருணையாலும் கிருபையாலும் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்முடைய உஸ்தாத் அவர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர்களிடத்திலிருந்து பல நல்ல அறிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய உஸ்தாத் அவர்கள் இப்பொழுது பேசப்போகக்கூடிய இந்த தலைப்பிலே ஏற்கனவே பல அறிவுரைகள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் இப்பொழுது நம்மவர்களுக்கு மத்தியிலே சத்திய பாதையும் இலட்சிய பயணம் என்ற இந்த தலைப்பிலே உரை நிகழ்த்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஈமானிய உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி திட்டப்படி குறுகிய காலத்துக்குள் மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான மற்றொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவனுக்கு எல்லா புகழும். நீங்கள் எல்லோரும் ஈமானிய உணர்வோடும் மார்க்க விவகாரங்களில் ஈடுபாட்டோடும் நலமாகவும் சுகமாகவும் ஆஃபியத்தோடும் ராகத்தோடும் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அதற்காக துஆ செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த சந்திப்புகளின் போது நானும் நீங்களும் கலந்துரையாடிய ஒரு முக்கியமான தலைப்பின் முடிவுரையாக இன்றைய இந்த அமர்வு அமைதல் வேண்டும் என்று கருதப்பட்டு அந்த வகையில்தான் தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி நான் தொடர்ந்து பேசுகின்ற போது இதனை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். நாம் கடந்த காலங்களிலே அடிக்கடி சொல்லி வந்தது போல இந்த மிலேனியத்திலே வாழுகின்ற மனிதனுக்கு விண்ணை தெரியும், அவனுக்கு மண்ணை தெரியும், ஆனால் அவனுக்கு தன்னை பற்றி சரியாக தெரியாமல் இருக்கிறது. தன்னை பற்றிய புரிதல் அவனுக்கு குறைவாக காணப்படுகிறது. இன்றைய மனிதனுக்கு ஜியோகிரஃபி தெரியும், ஹிஸ்ட்ரோனமி தெரியும், ஜியாலஜி தெரியும், ஓசனோகிராஃபி தெரியும், புவியியல், பூகர்பவியல், வானவியல், ஏன் சமுத்திரவியல் கூட தெரியும். ஆனால் எந்த அளவு தூரம் அவன் தன்னை பற்றி சரியாக புரிந்து தனது பயணத்தை ஒழுங்காக அமைத்து கொண்டிருக்கிறான் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. மனிதன் வானத்தில் பறக்கின்றான், உண்மை. தண்ணீரில் நடக்கின்றான், உண்மை. வானத்தில் பறக்கின்ற இந்த மனிதன்
தண்ணீரிலே நடக்கின்ற இந்த மனிதன் இந்த மண்ணிலே பூமியிலே தான் எப்படி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதை புரியாத நிலையில் ஒரு மயக்கத்தோடு குழப்பத்தோடு தான் அவன் பயணித்து கொண்டிருக்கிறான் என்பது ஒரு கசப்பான உண்மை. நான் யார், நான் எங்கு செல்வேன், எனது வாழ்க்கையின் இலட்சியம் என்ன, நோக்கம் யாது, எனது ஆரம்பம் எது, முடிவு என்ன, இடைப்பட்ட இந்த காலத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான புரிதல் இல்லாத நிலையைத்தான் இன்றைய மனிதன் போய்கொண்டிருக்கிறான். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்த, நாட்டின் அதிபராக இருந்த ஒருவர் சொன்னார், நமது நாட்டிலே தேயிலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது, அது எங்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் இருக்கிறது, அது எங்கு அமைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். தென்னை ஆராய்ச்சி நிலையமும் இருக்கிறது, அது எந்த ஊரில் அமைந்திருக்கிறது என்பதும் தெரியும். ஆனால் ஹியூமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஹியூமன் ப்ராப்ளம்ஸ், மனிதன் எதிர்நோக்குகின்ற, அவன் தனது அன்றாட வாழ்க்கையில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் சம்பந்தமாக ஆய்வு செய்து மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆய்வு நிலையம் நமது நாட்டில் இருக்கிறதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்வியை நாம் தான் அவரிடம் எழுப்பியிருக்க வேண்டும். நாட்டின் ஜனாதிபதி தான் அதற்கு தீர்வு காண வேண்டும். எப்படியோ அந்த கேள்வி அவர் எழுப்பியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சுமார் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுப்பிய கேள்வி, இன்று வரையும் அதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், மனிதன் நாளுக்கு நாள் இன்னொரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து வருகிறான். ஆனால் அவனுடைய பிரச்சனைகளை சரியாக, முழுமையாக, மொத்தமாக, ஹோலிஸ்டிக்காக அணுகி அவற்றுக்கான விளக்கங்களை, விடைகளை, வழிகாட்டல்களை வழங்கக்கூடிய வகையிலே ஆய்வு மன்றங்களோ அமைப்புகளோ இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குறை. மனிதனை வாழ வைக்கத்தான் எல்லாம், ஆனால் எல்லாம் வளமாக இருந்த போதிலும் மனிதன் மனநிறைவோடு இல்லையே என்ற அந்த ஒரு ஆதங்கத்தை தான் அவர் கூட வெளிப்படுத்தினார். இந்த மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் என்று சொல்லுவோம், அடிப்படையான இந்த வினாக்களுக்கு, கேள்விகளுக்கு சொல்லப்படுகின்ற விடைகளுடைய தொகுதிக்குத்தான் வேர்ல்ட் வியூ என்று சொல்கிறோம், உலக நோக்கு என்று சொல்கிறோம். இந்த உலக நோக்கு பற்றி கடந்த நமது சந்திப்புகளின் போது நாம் சற்று விரிவாக விளக்கமாக கலந்துரையாடினோம். உலகிலே இருக்கிற எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டாலும், கொள்கையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு என்று ஒரு உலக நோக்கு, வேர்ல்ட் வியூ இருக்கிறது. அது கிறிஸ்தவமாக இருக்கலாம், யூத மதமாக இருக்கலாம், ஹிந்து சமயமாக இருக்கலாம், பௌத்த மதமாக இருக்கலாம். இந்த எல்லா ஆன்மீக ஒழுங்குகளுக்கும், ஸ்பிரிச்சுவல் ஆர்டர்ஸ் என்று சொல்லுவோமே, இவற்றுக்கும் தனித்தனியான உலக நோக்கொண்டு இருக்கிறது. அவர்கள் மனிதன் என்றால் யார் என்று வரைவிலக்கணப்படுத்துவார்கள், உலகம் என்றால் என்ன என்று சொல்லுவார்கள், வாழ்க்கை என்றால் யாது என்பதை விளக்குவார்கள். அவர்களுக்கே உரிய தனியான உலக நோக்கு இருக்கிறது. அதே போல இன்று உலகிலே அதிகம் செல்வாக்கு செலுத்துகின்ற செக்குலரிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த லோகாயுதவாதம், அதற்கும் ஒரு உலக நோக்கு இருக்கிறது. வாழ்க்கை பற்றி, மனிதனை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. மெட்டீரியலிசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த செக்குலரிசத்திலிருந்து பிறந்த அந்த கொள்கைக்கும் அத்தகைய அப்படியான ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. இந்த எல்லா பார்வைகளுக்கு மத்தியிலும் நானும் நீங்களும் ஏற்று பின்பற்றுகின்ற, கடைபிடிக்கின்ற இஸ்லாத்துக்கு தெளிவான ஒரு வேர்ல்ட் வியூ இருக்கிறது, உலக நோக்கு இருக்கிறது. மனிதனை பற்றி, வாழ்வை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றி தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது. இந்த பார்வைகள் எல்லாம் கடந்த அமர்வுகளிலே நாம் கலந்துரையாடி இருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக இந்த எல்லா உலக நோக்குகளுக்கு மத்தியிலும், உலகம் பற்றிய கண்ணோட்டங்கள், பார்வைகளுக்கு மத்தியிலும் இஸ்லாத்துடைய உலக நோக்கு எப்படி
வித்தியாசமானது, வேறுபட்டது, சிறப்புக்குரியது, தனித்துவமானது, தன்னிகரற்றது என்பது மாத்திரமல்ல, அப்சல்யூட் ட்ருத், சந்தேகத்துக்கு இடமில்லாத உண்மையாக, பேருண்மையாக, மாறாத்தன்மை வாய்ந்த உண்மையாக இருக்கிறது என்பதை தொடர்பிலும் கடந்த அமர்வுகளிலே நாம் கலந்துரையாடி இருக்கிறோம். என்றாலும் இஸ்லாத்துடைய உலக நோக்கை பற்றி மாத்திரம் சுருக்கமாக நாம் கலந்துரையாடிய விஷயங்களை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம் நான் நினைக்கிறேன். இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ, உலக நோக்குடைய அடிப்படையாக இருப்பது வஹி, ரெவலேஷன். வஹி அதாவது இறைவனுடைய கலாம், வாக்கு. உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற இறைவன் தான் உலக நோக்கை சொல்லியிருக்கிறான். எனவே இஸ்லாத்துடைய உலக நோக்கு என்பது டிவைன், அது தெய்வீகமானது. மனிதர்களுடைய உலக நோக்கு அல்ல. அந்த அறிஞருடைய, இந்த மகானுடைய, இந்த பெரியாருடைய, அந்த சிந்தனையாளருடைய உலக நோக்கு அல்ல, உலகம் பற்றிய பார்வை அல்ல. இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற உலக நோக்கு அல்லது மனிதனுடைய வாழ்க்கை தொடர்பான அடிப்படை கேள்விகளுக்கான விளக்கங்களின் தொகுதி அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வகையிலே இந்த பிரபஞ்சம் பற்றி இஸ்லாம் பேசுகிறது, மனிதனை பற்றி இந்த வஹி பேசுகிறது, வாழ்வு பற்றி இந்த வஹி தெளிவாக சொல்கிறது. ஆரம்பமாக இந்த பிரபஞ்சம் என்பது, இந்த உலகம் என்பது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது, இது தானாக உருவானது அல்ல என்பது இஸ்லாத்துடைய உலக நோக்கின் ஆரம்ப அடிப்படை. இது விரிவாக ஓரளவு கடந்த அமர்விலே கலந்துரையாடப்பட்டது. அடுத்ததாக இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் டிவைன் லாஸ், இறைவனால் வகுக்கப்பட்ட பிரபஞ்ச நியதிகளினால் நிர்வகிக்கப்படுகிறது. பிரபஞ்ச நியதிகளால், லாஸ் ஆஃப் நேச்சர் என்று நாம் சொல்கிறோம், இயற்கை நியதிகள். ஆனால் அந்த இயற்கை நியதிகள் இறைவனால் வகுக்கப்பட்ட நியதிகள். அந்த நியதிகளை கொண்டு சுனன் அல் கவுனியான்னு சொல்லுவார், சுனனுல் கவுனியா, அவற்றினால் நிர்வகிக்கப்படுகிறது என்பது இன்னொரு அடிப்படை. அடுத்ததாக இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் மனிதனுடைய நலனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மனிதன் தான் இந்த பிரபஞ்சத்தின் கதாநாயகன். அவனை மையப்படுத்தித்தான் இந்த முழு உலகமும் பிரபஞ்சமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த பிரபஞ்சம் என்பது மனிதன் இயங்க வேண்டிய தளம், இயங்க வேண்டிய இடம். இறைவனுடைய ஹலீஃபாவாக இருந்து ஹிலாஃபத்துடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், இறைவனுடைய அடியான் என்ற வகையில் இபாதத்துடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், இறைவனுடைய பிரதிநிதி என்ற வகையில் இமாரத், இந்த உலகத்தை வளப்படுத்துகின்ற, அபிவிருத்தி செய்கின்ற, இந்த உலகத்தின் முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு பங்களிப்பையும் அவன் செய்ய வேண்டும். இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ அதில் குறிப்பாக பிரபஞ்சம் பற்றியது. அடுத்ததாக மனிதன் என்றால் யார், இதனையும் மிக தெளிவாக இந்த வகை இஸ்லாம் சொல்லும். ஆரம்பமாக மனிதன் என்பவன் அஹ்சனு தக்வீம், மிக உயர்ந்த நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனை விட சிறந்த நிலையில், உயர்ந்த நிலையில், அழகான வடிவத்தில் படைக்கப்பட்ட வேறொரு படைப்பு ஜீவன் இல்லை, மனிதன்தான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதன்தான் இந்த பிரபஞ்சத்திலே மிக உயர்ந்த நிலையில் படைக்கப்பட்டிருப்பவன். அதே போல மனிதனுக்கு வஹி என்ற ஒரு வழிகாட்டல், ரெவலேஷன் என்ற ஒரு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருப்பது போல அகல் என்ற மற்றொரு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை இன்டலெக்ட் என்று சொல்வோம், பகுத்தறிவு. மனிதன் ஒரு பக்கம் வஹியின் ஒளியில் பயணிப்பான், மறுபக்கம் தன்னுடைய பகுத்தறிவின் ஒளியில் பயணிப்பான். இந்த ரெண்டு ஒளி முக்கியமானது. நூறுன் அலா நூர், ஒளிக்கு மேல் ஒளி என்று குர்ஆன் இதனைத்தான் குறிப்பிடுகிறது. ஒன்று நூருல் வஹி, இறைவனுடைய கலாம் உடைய ஒளி. அடுத்தது இறைவன் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிற பகுத்தறிவு என்ற இந்த ஒளி. இந்த ரெண்டின் ஒளியிலும் தான் அவன் தனது பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது மனிதன் பற்றிய இஸ்லாத்துடைய மிக முக்கியமான நிலைப்பாடு. அடுத்ததாக மனிதன் ஃபித்ராவில் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் ஃபித்ரா என்பது சரியாக தமிழை பொறுத்தவரையில் மொழிபெயர்க்கப்பட முடியாத ஒரு வார்த்தை பிரயோகம். ஒவ்வொரு மனிதனும் இறைவனை
ஏற்கின்ற நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான், நல்ல நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான், நன்மையை நாடும் நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுடைய இயல்பு நன்மையை நாடுவது, நன்மையை தேடுவது. இடையில் அவன் பிறந்த குடும்பம், சூழல், சுற்றாடல், வாழும் பூமி, உலகம்தான் அவனை வழிகாட்டின் பக்கம் எடுத்துச் செல்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாத்தை ஏற்கும் நிலையில், வஹியை ஏற்கும் நிலையில் தான் பிறக்கிறான். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை யஹூதியாக, நஸ்ரானியாக, மஜூசியாக, வழிகேடனாக, நாஸ்திகனாக, சடவாதியாக, பொருள் முதல்வாதியாக, லோகாயுத நோக்கு கொண்டவனாக, பிழையான சிந்தனைகளை சுமப்பவனாக மாற்றுகிறார்கள். சூழலும் பெற்றோரும் மற்றோரும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் மிகவும் தூய நிலையில், சுத்தமான நிலையில், சத்தியத்தை தரிசிக்கும் நிலையில் தான் படைக்கிறான். அவன் பிறந்த அந்த சூழலும் பூமியும் அவனோடு வாழும் மக்களும் தான் அவனை பிழையான வழிக்கு இட்டுச் செல்கிறார்கள். அடுத்ததாக மனிதனை படைத்த இறைவன் எந்த ஒரு படைப்புக்கும் கொடுக்காத சிறப்பம்சங்களை கொடுத்திருக்கிறான். மிக முக்கியமாக அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்திருக்கிறான். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். இதுவும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பம்சம். எனவேதான் சமூகவியல், சோசியாலஜியிலே மனிதனை எப்படி வரைவிலக்கணப்படுத்துவார்கள்? மனிதன் என்பவன் ஸ்பீக்கிங் அனிமல், அவன் சோஷியல் அனிமல், அவன் ஸ்பீக்கிங் அனிமல், அவன் பேசும் பிராணி. ஏனைய மிருகங்கள் பேசாத பிராணிகள். அடுத்ததாக மனிதன் சாமானியமானவன் அல்ல, அவன் குற்றவாளி அல்ல, அவன் பாவி அல்ல, அவன் சாதாரண ஒரு படைப்பு அல்ல, அவன் இறைவனுடைய பிரதிநிதி என்ற செய்தியையும் நமது மார்க்கம், வஹி, இந்த தீன், இந்த ஷரியா அழுத்தமாக சொல்லும். பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வையின் சாராம்சம், மனிதன் பற்றிய இஸ்லாத்துடைய பார்வையின் சாராம்சம். மூணாவதாக வாழ்க்கை பற்றிய, இந்த உலக வாழ்க்கை பற்றிய வஹியுடைய பார்வை, இஸ்லாத்துடைய பார்வையின் சாராம்சம் என்ன? முதலாவதாக இந்த வாழ்க்கை என்பது ஒரு டெஸ்ட், இது ஒரு பரிசோதனை களம், பரிசோதனை கூடம். இங்கு மனிதர்கள் பலவிதமாக சோதிக்கப்படுவார்கள், விதவிதமாக சோதிக்கப்படுவார்கள். எல்லாமே சோதனை மயமானதாக இருக்கும். ஒருவருக்கு கிடைத்திருக்கிற ஆயுள் ஒரு சோதனை, கிடைத்திருக்கிற இளமை ஒரு சோதனை, கிடைத்திருக்கிற உடல் ஆரோக்கியம் ஒரு சோதனை, பெற்றிருக்கும் அறிவும் ஒரு சோதனை. பொதுவாக நான் அடிக்கடி நினைவுபடுத்துவதுண்டு, வறுமையை சோதனையாக பார்ப்பவர்கள் அறிவை சோதனையாக பார்ப்பதில்லை. வறுமையை சோதனையாக பார்ப்பவர்கள் செல்வத்தை சோதனையாக பார்ப்பதில்லை. முதுமையை சோதனையாக பார்ப்பவர்கள் இளமையை சோதனையாக பார்ப்பதில்லை. மரணத்தை சோதனையாக பார்ப்பவர்கள் வாழ்க்கையை சோதனையாக பார்ப்பதில்லை. இப்படி 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 பிளெஸிங்ஸ் என்று சிலரை நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அருள்கள் என்றும், ஏனையவைகள் மருள்கள், சோதனைகள் என்றும் பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய நோக்கிலே முழு வாழ்க்கையும் சோதனை தான். இது இஸ்லாத்துடைய வாழ்வு பற்றிய முக்கியமான ஒரு பார்வை. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வ நபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜாவுன். குர்ஆன் சொல்கிறது, உங்களை ஷர்ரை கொண்டும் ஹைரை கொண்டும் சோதிப்போம். ஷர் என்றால் தீங்குகள், தீமைகளை கொண்டு சோதிப்போம். வல் ஹைர், நன்மைகளை கொண்டும் சோதிப்போம். உடல் ஆரோக்கியத்தை தந்து, அறிவை தந்து, வளமான வாழ்க்கையை தந்து, பொருட்செல்வத்தை தந்து, அறிவு செல்வத்தை தந்து, குழந்தை செல்வத்தை தந்து, பல்வேறு செல்வங்களை எல்லாம் தந்து சோதிப்போம். அவற்றை பறித்தும் சோதிப்போம், கொடுத்தும் சோதிப்போம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே முழு வாழ்க்கையும் சோதனை தான். அந்த சோதனையில் வெற்றி பெற்றவர் நிலையான மறுமையில் சுவனமடைவார். அந்த சோதனையில் தோல்வி கண்டவர் தண்டனைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக இந்த வாழ்வு பற்றிய இஸ்லாமிய நோக்கிலே பிரதானமான முக்கியமான இடத்தை வகிக்கின்ற மற்றொரு அம்சம்தான் இந்த பேலன்ஸ் அண்ட் மொடரேஷன். இந்த தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இம்மை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் இடையில் சமநிலை, நடுநிலை பேணப்பட வேண்டும் என்பது. இஸ்லாம் துறவரத்தை ஆதரிப்பதில்லை, போதிப்பதில்லை. இப்படி இஸ்லாத்துடைய இந்த உலக நோக்கை பற்றி நாம் நிறையவே சொல்லிக்கொண்டு போகலாம். வாழ்வு பற்றிய இஸ்லாத்துடைய உலக நோக்கின் மற்றும் ஒரு முக்கியமான அம்சம்
வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, இது நிலையானது அல்ல. இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற நன்மைகளாக இருக்கலாம், தீமைகளாக இருக்கலாம், அவற்றையிட்டு மனிதன் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் இவை அனைத்தும் தற்காலிகமானவை. மத்தாவுல் குரூர், மதிமயக்கக்கூடிய அற்பமான சொற்பமான இன்பமே அன்றி வேறில்லை. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ அதுகிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை, மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும். மறுமையில்தான் உங்களுக்கான கூலி நிறைவாக முழுமையாக கிடைக்கும். உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான மதிமயக்கக்கூடிய அற்பமான இன்பமே அன்றி வேறு இல்லை என்று குர்ஆன் தெளிவாக முடிவாக சொல்கிறது. இன்றைய தலைப்பு இந்த அப்சல்யூட் ட்ரூத் என்று நான் குறிப்பிட்ட சந்தேகத்துக்கிடம் இல்லாத இந்த சத்தியத்தை ஏற்று நம்பி இந்த சத்திய பாதையில் நாம் சறுக்காமல், விலகாமல், தூரமாகாமல், உறுதியோடு உறுதிப்பாட்டோடு நமது லட்சிய பயணத்தை எப்படி தொடர்வது, இதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற சேலஞ்ச். ஏனென்றால் நாம் விரும்பியோ விரும்பாமலோ வித்தியாசமான உலக நோக்குகள் உலகிலே செல்வாக்கு செலுத்தி கொண்டு இருக்கின்றன. படிக்க போனால் ஒரு உலக நோக்கு நமக்கு கிடைக்கிறது, வேலை தளத்திலே மற்றொரு உலக நோக்கு நமக்கு கிடைக்கிறது, ஒரு அமைப்போடு சேர்ந்து பணியாற்றுகிற போது மற்றொரு உலக நோக்கு கிடைக்கிறது, சில அறிஞர்களுடைய ஆக்கங்களை, எழுத்துக்களை வாசிக்கிற போது இன்னும் ஒரு உலக நோக்கு கிடைக்கிறது. இந்த வகையில் தான் நாம் கடந்த அமர்வுகளிலே சொன்னோம், இந்த செக்யூரிசத்துடைய உலக நோக்கு எப்படி உலகத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது, இந்த மெட்டீரியலிசத்துடைய உலக நோக்கு எப்படி செல்வாக்கு செலுத்துகிறது. குறிப்பாக நமது இளம் தலைமுறையினர் இந்த பயங்கரமான பிழையான உண்மைக்கு புறம்பான இந்த தஜ்ஜாலிசத்துக்கு பின்னால், தஜ்ஜாலிசம் என்றாலே பொய்யான, போலியான, உண்மைக்கு புறம்பானது தான் தஜ்ஜாலிசம். தஜல் என்றாலே அதுதான், போலியானது, பொய்யானது. இறுதி காலத்திலே தஜ்ஜால் வருவான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தஜ்ஜாலால் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். தஜ்ஜாலுடைய வருகை என்பது ஒரு தனி மனிதனுடைய வருகை மாத்திரமல்ல, அவனுடைய வருகைக்கு பீடிகையாக, முன்னுரையாக அவனுடைய இசம்கள் பரவும். அந்த இசம்களைத்தான் இன்று உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் அந்த இசம்களை விரும்பியோ விரும்பாமலோ உள்வாங்கி பயங்கரமான ஒரு ஐடியாலஜிக்கல் வோ, ஒரு 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 கோட்பாட்டு ரீதியான, கொள்கை ரீதியான போராட்டத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது பெரியோரு உண்மை. இன்று ஆயுதத்தின் மூலமாக தொடுக்கப்படுகிற அந்த படையெடுப்பை விட இந்த சிந்தனா ரீதியான படையெடுப்பு தான் பயங்கரமானது. அந்த சிந்தனா ரீதியான படையெடுப்புக்கு முன்னால் விதிவிலக்கில்லாமல் எல்லோரும் தோல்வி காணுகின்ற நிலைதான் இருக்கிறது. நமது இளம் தலைமுறையினரும் இந்த சிந்தனா ரீதியான படையெடுப்புக்கு முன்னால் பலியாகி கொண்டு இருக்கிறார்கள். எது ஹக்கு, எது பாத்தில், எது உண்மை, எது பொய், எது சரி, எது பிழை என்று பிரித்தறிய முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. இது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது சிந்தனா ரீதியான குழப்பம், கோட்பாட்டு ரீதியான குழப்பம், கொள்கை ரீதியான குழப்பம், ஒரு ஐடியாலஜிக்கல் கிரைசிஸ். எந்த ஐடியாலஜி? ஒருவர் நாஸ்திகம் பேசுவார், மற்றொருவர் ஆஸ்திகம் பேசுவார். அந்த ஆஸ்திகத்துக்குள் எத்தனையோ அர்த்தமில்லாத பிழையான அபத்தமான வாதங்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். எனவே நாஸ்திகம் ஒரு பக்கம், ஆஸ்திகம் ஒரு பக்கம், இதற்கு அப்பால் உள்ள கொள்கைகள், சித்தாந்தங்கள், சிந்தனைகள் எல்லாம் முட்டி மோதுகிற ஒரு காலம் இது. கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் என்று சொன்னார்கள். கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸை கடந்து கிளாஷ் ஆஃப் ஐடியாலஜிஸ். இப்போ இன்று விழிப்புதுங்கி போய் நிற்கிறார்கள் நமது இளைஞர்கள். குறிப்பாக எல்லா மனிதர்களும் பொதுவாக எந்த கொள்கை சரியானது பிழையானது. அதை விட இன்ட்ரெஸ்டிங், நிறைய பேருக்கு கோட்பாட்டு ரீதியாகவே தெரியாது, கோட்பாட்டு ரீதியாக தெரியாது. ஆனால் தம்மை அறியாமலேயே அவர்கள் பார்க்கின்ற சோஷியல் மீடியா மூலமாக,
சோஷியல் மீடியாவிலே அவர்கள் யூடியூபிலே பார்ப்பவை இந்த இன்ஃப்ளூயன்சஸா, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை பார்த்து, ரீல்ஸை பார்த்து, இன்ஸ்டாகிராமை பார்த்து, ஃபேஸ்புக்கை பார்த்து, வாட்ஸ்அப்பில் வருகின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து 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 எல்லோருடைய மூளைகளிலும் தஜ்ஜாலிசம் தான் வேலை செய்கிறது. ஒரு குழப்பமான காலம். இது பற்றி நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பாதிரு பில் அமால், அவசர அவசரமாக நற்காரியங்களில் ஈடுபடுங்கள். பாதிரு பில் அமால், அவசர அவசரமாக நற்காரியங்களில் ஈடுபடுங்கள். ஃபித்தனன் கக்தாஇல் லைல், இரவின் கார் இருள் போல் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன், ஒரு மனிதன் காலையில் மூமினாக இறை விசுவாசியாக இருப்பான், மாலை நேரமாகும் போது இறை நிராகரிப்பாளனாக மாறுவான். அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரன், அல்லது அவன் மாலையில் மூமினாக இருப்பான், அடுத்த நாள் காலையாகும் போது இறை நிராகரிப்பாளனாக இருப்பான். யபியு தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, அற்ப உலக லாபத்துக்காக, சுகத்துக்காக அவன் தனது தீனை விற்கக்கூடியவனாக, விற்பனை செய்யக்கூடியவனாக இருப்பான். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிற ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்படியான நிலை வருவதற்கு முன்னால் அவசர அவசரமாக நற்காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். ஃபித்னாக்கள் உங்களை தொடரும். இந்த ஃபித்னாக்கள் வேற ஃபித்னாக்கள் அல்ல, மிக முக்கியமாக சிந்தனா ரீதியான இந்த சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், பிழையான சிந்தனைகள், இவற்றுடைய பாதிப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே கத்தி இல்லாத, இரத்தம் இல்லாத ஒரு பயங்கர யுத்தத்துக்கு நாம் முகம் கொடுத்திருக்கிறோம். நாம் வளமையாக அந்த கத்தியோடு இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட யுத்தங்களைத்தான் ஆழ்த்திக் கொள்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சிந்தனா ரீதியான படையெடுப்புக்கு முன்னால் எல்லோரும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கசப்பான ஓர் உண்மை. இது பற்றிய எச்சரிக்கை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கை. எனவே இன்று நபி அவர்களுடைய பாசையை சொல்வதாக இருந்தால், துஆத்துன் பிலா ஹுதா, நேர்வழியை கண்டுகொள்ளாத சிந்தனையாளர்கள், அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேர்வழி என்னென்று தெரியாது. வழிகட்டில் இருந்து கொண்டு மக்களை சில சில சிந்தனைகளின் பால் அழைப்பார்கள், சில கோட்பாடுகளின் பால் அழைப்பார்கள். அஇம்மத்து தலால், வழிகேடுகளின் தலைவர்கள் என்று நபி அவர்கள் இவர்களை வர்ணித்தார்கள். இன்ன அஹ்வஃபு மா அகாஃபு அலா உம்மதி அல்-அஇம்ம அல்-முதல்லிலீன், வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களை இட்டு நான் எனது உம்மத்துடைய விஷயத்தில் அதிகம் பயப்படுகிறேன். ஒரு சஹீஹான ஹதீஸ் சுன்னத் திர்மிதியிலே பதிவாக இருக்கிறது. அதாவது வழிகெடுக்கும் தலைவர்கள் யார்? ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அவர் பள்ளிவாசல் தலைவராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், அவர் ஒரு வெர்ச்சுவல் லீடராக இருக்கலாம். வெர்ச்சுவல் லீடராக யார்? இவர்கள் தான் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆக்டிவிஸ்டுகள் அல்லது யூடியூபர்ஸ் அல்லது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்றெல்லாம் இன்று நாம் சொல்கிறோமே, இவர்களுக்கு புதிய புதிய பெயர்களை வைத்திருக்கோம். இவர்களைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் பயப்படுகிறேன், என் உம்மத்தை அவர்கள் கருவறுப்பார்கள், அவருடைய சிந்தனையை போட்டு சிதைப்பார்கள், குழப்புவார்கள், வழிகெடுப்பார்கள், நேரான பாதையில் இருந்து அவர்களை வழிகட்டின் பால் அழைத்து செல்வார்கள். எனவே அந்த வகையில் நிறைய பேர் சத்தியம் என்ற போர்வையில் அசத்தியத்தை போதிப்பார்கள். அவர்கள் தம்மை சிந்தனையாளர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள், தம்மை பத்திரிகையாளர்கள் என்று அழைத்துக் கொள்வார்கள், தம்மை மீடியா பர்சன்ஸ் என்று சொல்வார்கள், தம்மை ஆக்டிவிஸ்ட் என்று அழைத்துக் கொள்வார்கள். இப்படியெல்லாம் பல பேர்களிலே இவர்கள் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். மற்றொரு வார்த்தையிலும் நபி அவர்கள் இவர்களை பற்றி முன்னெச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில்கள் இருந்து கொண்டு மக்களை அழைப்பவர்கள். நரகத்தின் வாயில்களில் நின்று கொண்டு மக்களை நரகத்தின் பக்கம் அழைப்பவர்கள். ஆனால் நரகத்தின் பக்கம் அழைப்பவர்களாக அவர்கள் தங்களை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். யார் நரகத்தின் வாயில்கள் இருந்து கொண்டு மக்களை அழைக்கிறார்களோ, அவர்களுடைய அழைப்புக்கு யார் பதில் சொல்கிறார்களோ, அவர்களுடைய முடிவு மிகவும் கவலைக்குரியதாக இருக்கும் என்றும் நபி அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர்கள் அப்போது காபிர்களா, முஷ்ரிக்குகளா, யார்? நபி அவர்கள் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா வயத்தக்கல்லமூன பி அல்சினத்தினா, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள், நமது பாஷையே பேசுவார்கள். இதன் பொருள் என்ன? அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் பேசுவார்கள், தீனின் பெயரால் பேசுவார்கள், நாட்டின் பெயரால் பேசுவார்கள், நீதி நேர்மையின் பெயரால் பேசுவார்கள். ஆனால்
அவர்கள் பிழையான சிந்தனையின் பால், பிழையான போக்கின் பால், பிழையான நடத்தையின் பால் மக்களை வழிகாட்டுபவர்களாக இருப்பார்கள். நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள், இப்படியான ஃபித்னாக்களில் போய் மாட்டிக்கொள்ள ஆகாது. ஆனால் இன்று மிக சிறப்பாக, வெகு சிறப்பாக இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. 24 மணி நேரமும் எல்லோரும் இப்படித்தான் பிழையாக நடாத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது கசப்பான உண்மை, யாருக்கும் மறுக்க முடியாது. அந்த காலம் தான் இந்த காலம், அது தெளிவாக விளங்குது. இந்த ஹதீஸை பாருங்கள், லா தக்கூமு ஸாஅ ஹத்தா யுக்பதல் இல்ம். கியாமத் எப்போது வரும், உலக முடிவு எப்போது வரும் தெரியுமா? அல்லாஹ் உண்மையான அறிவை உயர்த்தி விடுவான், உண்மையான அறிவை உயர்த்தி விடுவான். ததுஹருல் ஃபிதன், ஃபித்னாக்கள் பரவலாகும். ஃபித்னா சிந்தனா ரீதியான ஃபித்னா, நடத்தை சார்ந்த ஃபித்னா, ஒழுக்கம் சார்ந்த ஃபித்னா, கொடுக்கல் வாங்கல் ஃபித்னா, ஹலால் ஹராம் பேணுவதில் ஃபித்னா, அப்படியான ஃபித்னாக்கள் மலியும். ஒயக்சுர் அல் ஹாரிஜ், கொலை அதிகரிக்கும். யாரை கொள்வது என்பதில்லை, கொன்றவருக்கு இவரை ஏன் கொலை செய்தேன் என்பது தெரியாமல் இருக்கும், கொலை செய்யப்பட்டவருக்கு நாம் ஏன் கொலை செய்யப்பட்டோம் என்பது கூட தெரியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு சதிகளும் ஆக்கம், அழிவு சார்ந்த வேலைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. எனவே இன்றைய இந்த ஐடியாலஜிஸ், இந்த அழகான வார்த்தைகளில் கவர்ச்சியான வார்த்தைகள் சொல்லப்படுகின்ற இந்த ஐடியாலஜி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் நினைக்க ஒரு 25 ஐடியாலஜி சொல்லலாம். நேற்று புதுசாக ஒரு ஐடியாலஜி முன்வைக்கப்பட்டிருக்கும், அழகான பேரில், பசந்தான பேரில். அதனை ரொம்ப ஃபிலோசபிக்கலாக வார்த்தை ஜாலங்கள், சொற்சிலம்பங்களை போட்டு முன்வைத்திருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னால் நாலேஜ் இருக்காது, விஸ்டம் இருக்காது, உண்மையான அறிவு இருக்காது, ஆதாரம் இருக்காது, வெறும் கவர்ச்சி மாத்திரமே இருக்கும். அதனையிட்டுத்தான் நபி அவர்கள் இந்த ஹதீஸ்களுக்கூடாக எச்சரிக்கிறார்கள். ஒன்றோ நபி அவர்கள் சொன்னார்கள், கடும் போக்கு வரும் அல்லது பொடுபோக்கு வரும். அதாவது இத்தகைய நரகத்தின் வாயில் இருந்து கொண்டு மக்களை அழைப்பவர்கள், வழிகேட்டின் பக்கம் அழைக்கும் இந்த செல்வாக்கு செலுத்துபவர்கள், அறிஞர்கள் அழைப்பார்கள், தாயிகள், ஆலிம்கள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், மேதைகள், நான் சொன்னது போல மனித உரிமை ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள், இதெல்லாம் இந்த காலத்து வார்த்தை பிரயோகங்கள், வார்த்தை ஜாலங்கள், சொற்சிலம்பங்கள். இவர்கள் அறிவோடு செயற்படக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லாம் அரைகுறை அறிவோடு அவர்கள் மக்களை வழிவெடுப்பார்கள். அதன் விளைவாக ஒரு சாரார் கடும்போக்கு போவார்கள் மார்க்கத்தின் பெயராலே. நான் வெளியே உள்ளவர்களை பற்றி பேசவில்லை, இங்கே உள்வீட்டு விவகாரத்தை பற்றி பேசுகிறேன். உள்வீட்டு விவகாரம் உம்மத்துக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கும், மார்க்கத்தின் பெயரால் நடக்கும், குர்ஆனின் பெயரால், சுன்னாவின் பெயரால், தீனின் பெயரால், ஷரியாவின் பெயரால் நடக்கும். ஒரு சாரார் மார்க்கத்தின் பெயரால் கடும்போக்கு போவார்கள், எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு போவார்கள், தீவிர போக்குக்கு போவார்கள். இன்னொரு சாரார் பொடுபோக்காளர்களாக மாறுவார்கள். கடுமையான பொடுபோக்கு, நெக்லிஜென்ஸ் வரும் அவருடைய வாழ்க்கையில். இந்த இரண்டுக்கும் இடையில் சத்தியத்தை தரிசிப்பது என்பது, ஹக்கை தரிசிப்பது என்பது, சத்திய பாதையில் நமது இலட்சிய பயணத்தை சருகாமல், விலகாமல், தூரமாகாமல் செல்வது என்பது வெரி வெரி சேலஞ்சிங் டாஸ்க். குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இந்த எல்லா வகையான பிழையான ஃபித்னாக்கள் இருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொண்டு பாதுகாத்து கொண்டு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்ன மற்றொரு ஹதீஸை நினைவுபடுத்துவது பொருத்தம் நினைக்கிறேன். லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரம் பிஷிப்ர் வ திராஅம் பிதிரா. நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகங்களின், பிற சமூகங்களின் சிந்தனைகளையும் போக்குகளையும் வழிகளையும் முறைகளையும் வழிமுறைகளையும் ஷானாக முளம் முளமாக பின்பற்றுவீர்கள். சிகை அலங்காரமா அவருடைய சிகை அலங்காரம், உடை அலங்காரமா அவர்களுடைய உடை அலங்காரம். அவர்கள் நீட்டினால் நீட்டுவோம், குறைத்தால் குறைப்போம், தூக்கினால் தூக்குவோம், இறக்கினால் இறக்குவோம், செய்தால் செய்வோம்,
செய்யாத போது செய்ய மாட்டோம். அதுதான் நாகரிகம், அதுதான் போக்கு, அதுதான் முன்னேற்றம், அதுதான் மேம்பாடு, அதுவே சரி என்ற நிலை நிச்சயமாக உருவாகும். இங்கு தெளிவாக நபி அவர்கள் யூத நசாராக்களுடைய வழிமுறைகளை, கலாச்சாரத்தை, பண்பாடுகளை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பூஜிக்கக்கூடியவர்களாக, புனிதப்படுத்தக்கூடியவர்களாக, அவற்றை பெருமைப்படுவர்களாக, வெளியே நீங்கள் சத்தமாக அவையெல்லாம் ஜாஹிலியத் என்று சொல்லிக் கொண்டாலும் நீங்கள் எல்லோரும் கொகனட்டாகத்தான் இருப்பீர்கள். வெளியே ப்ரௌனாக இருக்கும், உள்ளுக்கு ஒயிட்டாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் ப்ரௌனுண்டே தான் சொல்லிக்கொண்டு இருப்போம். உள்ளுக்கும் ப்ரௌனாகத்தான் இருக்கும் என்று நினைப்போம், ஆனால் உள்ளுக்கு ஒயிட். அப்போ டீப்பாக இருக்கும் வெள்ளை நிறம், வெளியே மேலோட்டமாக இருக்கும் நம்ம நிறம். இது ரியாலிட்டி. இது ஒரு பிட்டர் ட்ரூத், பிட்டர் ரியாலிட்டி, கசப்பான உண்மை. இதில் விதிவிலக்கு யாரு என்ற கேள்வி எழுப்பணும். நான் அப்படி இல்லாட்டி யாரும் தயவு செஞ்சு நினைக்கலாகாது, சொல்லலாகாது. இதை ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது உண்மை. இதை எப்படி ஓவர்கம் பண்ணலாம் அப்படி யோசிக்கணுமே தவிர இதை சேலஞ்ச் பண்ணக்கூடாது. நான் அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லைன்ட்டு அது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்வதாக இருக்கும். எனவே நபி அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? நீங்கள் சாணாக முடமுடமாக அடுத்த சமுதாயங்களுடைய போக்குகளை, நோக்குகளை, மரபுகளை, சடங்கு சம்பிரதாயங்களை, கலாச்சாரங்களை பின்பற்றுவீர்கள் என்று சொன்னதுக்கு பின்னால் நபி அவர்கள் என்ன சொன்னார்? குருட்டுத்தனமான பின்பற்றுதல் இருக்கும். கண்மூக்கு தெரியாமல் கண்மூடித்தனமாக அவற்றுக்கு பின்னால் அல்லொன்று செல்வீர்கள். அது ரொம்ப இந்த பிராண்டட் என்று அணிகிறார்களே, எல்லோருக்கும் இந்த பைத்தியம் இருக்குது. அந்தந்த மட்டத்தில் வருமானம் குறைவாக இருந்தால் அடக்கமாய்க்கும் பிராண்டட், வருமானம் கூட கூட பிராண்டடும் கூடிக்கொண்டே போகும். வாகனம் எடுத்துக்கொண்டாலும், எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த காலத்தில் எது ஃபேஷன், எது பேஷன், எது 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 என்று யார் தீர்மானிக்கிறார்கள்? யார் தீர்மானிக்கிறார்கள்? இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், யாரும் பிள்ளையாக நினைக்காதீங்க. சரி, நாம் சொல்லாத போது யார் சொல்வது? இதையெல்லாம் இது சுட்டி காட்டுவது, குத்தி காட்டுவதல்ல. சிந்தனையை தூண்ட வேண்டும், சீண்டக்கூடாது. ஆனால் சில போது தூண்டுகிற போது சீண்டுவது போல் இருக்கும். நான் கேட்குறேன், இப்போது 50 வருஷத்துக்கு முன்னால் யாராவது பள்ளிவாசலுக்கு தொப்பி இல்லாமல் வருவாங்களா? சும்மா கேட்குறேன். தொப்பியை பற்றி நான் எதுவும் சொல்லலை. சார்பாக எதிராக அது சொன்னா இல்லை பிதா ஒன்றுமே நான் சொல்லலை. மஸ்ஜித் என்று சொன்னால் தொப்பியோட தானே வருவாங்க. ஏன்னா அது நம்முடைய குறைந்தபட்சம் கலாச்சார சின்னம், அடையாளம், ஐடென்டிட்டி, நம்முடைய தனித்துவம். தெரியும், ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்குது அப்படி அடையாளங்கள். அதனுடைய மார்க்க ரீதியான விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதை வச்சு சண்டை பிடிக்க தேவையில்லை. இப்போ அந்த சண்டையெல்லாம் போதும் பாப்பா, தாராளமாக போகுது. அடிக்கடி சொல்லுவேன், இது இவ்வளோ பின்னாம்பெரிய விவகாரத்தை தான் நான் பேசிக்கொண்டிருக்கேன். திடீர்னு அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லுங்க டோப்பி சொன்னதா பிதாத்தான்னு சொல்லி அப்படியே போயிடாங்க, இறங்கி போயிடாங்க. இங்கே இருக்கிறேன் நான் மேலே, ரொம்ப மேலே. ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு எனது பேச்சை நிறுவுவதற்கு, எனது இந்த கருத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக நான் சொன்ன ஒரு மிக சாதாரண அற்புதமான உதாரணம். என்ன நடந்துச்சு? தொப்பி யாரும் அங்கே வந்து சொல்லல, முடிவான ஃபத்துவாக்கள் யாரும் தரல. என்னென்ன அந்த தொப்பியை ஒரு அசிங்கமாகவும் அலங்கோலமாகவும் ஒரு பிற்போக்கின் ஒரு அடையாளமாகவும் தொப்பியை போட்டுக்கொண்டு என்கிட்ட இவ்வளோ பேர் கேட்குறானோ, ரெக்கார்டிங் இல்லாட்டி நான் சொல்லுவேன். என்னுடைய முகாமை சேர்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்போ தொப்பி அணிகிறது இல்லை. ஏன்ட்டு எனக்கே தெரியாது. எப்படி அந்த தொப்பி போச்சு, ஓடிச்சு, ஒளிஞ்சிச்சு, மறைஞ்சிச்சு, எப்போ எடுக்கப்பட்ட தீர்மானம், யாரால் சொல்லப்பட்டது, ஒன்றுமே கிடையாது. அது பிற்போக்குவாதம். ஆனால் வேற எவனாவது வேறொரு தொப்பியை போட்டா அதை போட்டு திரிகிறானோ, பள்ளிக்கு அந்த தொப்பியை போட்டு வரான். அவன் தொப்பியை ஏண்டா, அது நாரியம். அவன்கிட்ட பாரு, இது அனாரியம். இது என்ன? இது சும்மா லெப்ப ஹதரத்து முல்லா என்ன அவர் அவ்வளோ கொஞ்சம் விஷயம் இல்லாத ஆள் தொப்பியை போட்டுக்கொண்டு வெளியே போகிறார் வராரு. ரொம்ப ட்ரெடிஷனல் ஆளாக இருப்பார் இல்லையா? போங்க. ஆனால் இவர் நைக் தொப்பியை போட்டு வந்தால் பொடிய கொஞ்சம் அட்வான்ஸ். என்ன வெறும் தொப்பியை பார்த்து அவன் எத்தனை பேருக்கு தொப்பி போட்டிப்பான்ட்டு அல்லாவுக்கு தான் தெரியும். அந்த தொப்பி தெரியுமா உங்களுக்கு?
உங்க ஊரில் சொல்லுவாங்களா அப்படி தொப்பி போடுறேன்ட்டு? இப்போ நான் வளமையாக சொல்கிறது, உங்கள் தலையில் தொப்பி போடுங்க, போடாமல் இருங்க. தயவு செஞ்சு மற்றவங்கள தள்ள மட்டும் தொப்பி போடாதீங்க. அது ஏகோபித்த முடியும். இது எப்படியோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னண்டா, நம்முடைய அடையாளங்கள், நம்முடைய கலாச்சார கூறுகள், பண்பாடுகள், ஒழுக்கங்கள், அதபுகள், அகலாக்குகள் எல்லாம் காலம் கடந்தவையாக பார்க்கப்படுற நிலை உருவாயிருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒப்வியஸான ஒரு உதாரணம் தான், எக்ஸாம்பிள் தான் இது போனது. ஏன் போச்சுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது, அது போயிடுச்சு. ஏதோ நல்ல காலம் 2-3 பேர் தொப்பியோட இருக்கிறீங்க, இல்லாட்டி கொஞ்சம் அதுவும் மூத்தாக்கள் தொப்பியோட இருக்கிற சுட்டி கொஞ்சம் எனக்கு நல்லது, இல்லாட்டி என்ன இது இப்படியெல்லாம் பேசக்கூடாது இல்லையான்னு சொல்லிட்டு. என்னதை போலாச்சு? மாஷா அல்லாஹ், அவர் கரெக்டாரு, தொப்பியோட இருக்காரு. ஓகே, அடுத்தது சகோதரர்களே சகோதரிகளே, நான் ஒரு ரொம்ப பாரமான ஒரு பொருளைத்தான், தலைப்பைத்தான் ரொம்ப எளிமையாக வளமை போல பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வேன் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த ஹயராக்கி போயிடும். நபி அவர்கள் இந்த ஃபித்னாவுடைய இந்த சிந்தனா ரீதியான குழப்பங்கள் வார அந்த காலத்தில் ஹயராக்கி போயிடும். ஹயராக்கி என்றால் யார் எதை பேசணும்னு இருக்காது. சொல்வார்களே, தடி எடுத்தவெல்லாம் வேட்டைக்காரன். எல்லாரும் மார்க்கம் பேசுவான், எல்லாரும் மார்க்க தீர்ப்பு ஃபத்துவா கொடுப்பான், எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். இதனை நபி அவர்கள் ரோய்புதான்னு சொன்னாங்க. ரோய்புதாக்கள் நிறைய பேர் உருவாகுவார்கள். ரஜுலு தாஃபி, அற்பமானவர்கள். அற்பமானவர்கள்டா அறிவில் குறைந்த, தெளிவில் குறைந்த, விளக்கத்தில் குறைந்த நிறைய பேர் வருவார்கள். வந்து அவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. ஹசரத் ஒரு பெருங்குழப்பம் குழம்பினார். நம்ம ஹசரத் இப்ராஹிம் ஹசரத் பாருங்க, இந்த பையன் உள்ள ஹாஃபிஸ் மாரு ரமதானில் தொழுவிக்கும் போது, தராவி தொழுவிக்கும் போது தொப்பி அணியாமல் தொழுவிக்கிறானோ. அப்படி தொழுவிக்கிற நேரமாவது தொப்பி போடக்கூடாதா? தொப்பி தான் போடுறீங்கல்ல, சரி, தொப்பி போயிட்டு கடைசியாக மிஞ்சது இமாம்ட தலையில மட்டும், அவரோட தலையிலிருந்தும் போகுதே என்று சொல்லி இவர் குழம்ப பெருசாக யாரும் பெரிய அளவில் அலட்டி கொள்ளலை. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் ஹசரத்துடைய நிலைப்பாட்டை நானும் ஆதரிக்கிறேன் என்று சொன்னேன். ஹசரத்துக்கு தெரியாமல் இருக்கு, நான் அப்படி தான் சொன்னேன் சொல்லப்பட்ட நேரம். சரி, இது விளங்குது அவங்களுக்கு. இப்போ இன்று நான் கொத்துபாவுக்கு போயிருந்தேன், கொஞ்சம் தாமதமாக போனேன். கொஞ்சம் நேரத்தோடு போனால் என்ன மிம்பரில் ஏற்றிடுவாங்க வேற ஒரு பள்ளிவாசலுக்கு. அதே மாதிரி நடந்துச்சு. போன உடனே சொன்னாங்க 2ஆம் கொத்துபா இருக்குது, இங்கே 2 கொத்துபா, 2ஆம் கொத்துபா நீங்கள் ஒதுங்கன்ட்டு. நான் சொன்னேன், இல்லை அவசரமாக நான் ரஷ் பண்ணி ஸ்டாம்ப் போகணும். ஆமாம் ஆமாம், அதைத்தானே நான் இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன் அறுவடை பண்ண நினைக்கிறாங்க? அதான் உள்ள பிரச்சனை. ஐடியாலஜிக்கல், அதாவது தே ஆர் விக்டிம்ஸ். அவங்க அறியாமலேயே அவர்கள் இதுக்கு விக்டிமாக இருக்கிறாங்க. இந்த பார்வைக்கு, இந்த நோக்கு, அதுதான் மிகச்சி இருக்குது. நம்முடைய அடையாளத்தை இட்டு நாம் வெக்கப்படுற, கூச்சப்படுற ஒரு நிலை உருவாக இருக்குது. அதாவது யாரும் நினச்சிடாதீங்க அப்போ கட்டாயம் நாள்லேருந்து நாம் தொப்பி போட விட, அதை பற்றி நான் பேசல. நீங்கள் இதுக்கு புறம் தப்பி போடாதீங்க, சரி? அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் நாம் எங்கே போய் கொண்டிருக்கோம், இது சாதாரண விஷயம் இல்லையா தொப்பி? ஆமாம், அவரை தேவை மறைச்சு கொண்டு இருக்கிற பெரிய விஷயம். அதுலேயும் இப்போ வரான் இல்லையா, அந்த 3/4 எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வரான் தொழுகிறதுக்கு. அண்ணா என்னாண்டு இருக்குது அவரத்து. நேற்று ஒரு பையன் நான் கண்டேன், முந்த நாள் ஒரு பையன் தொழுகிறத கண்டேன். அவன் தொழுகை பாத்தில் ஃபிக்ஹ் என்ற பின்னாலே எல்லாம் வெளியே, சுஜூதில் போகிறான், எல்லாம் வெளியே, தொழுகை பாத்தில். ஆனால் அவனுக்கு அது தெரியலை. என்னட்டா எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைக்கிறதா நாகரிகம் மேக்சிமம். ஸோ இதெல்லாம் அடையாளங்கள், வெறும் சாதாரண சிம்டம்ஸ். அந்த பெரிய நோய்களுக்கான ரொம்ப சாதாரண அறிகுறிகள் மட்டுமே. இதை விட பாரதூரமான அடையாளங்கள் உண்டு. எனவே என்ன நடக்கும் என்றால், ரஜுலு தாஃபி யதகல்லம் ஃபி உமூரி தீன், சாதாரண அறிவில்லாத தெளிவில்லாத மனிதர்கள்லாம் பேச ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் சரி, அதுதான் சரி, இதுதான் சரி, இதுதான் சரி என்று. அதாவது தப்ப முடியாது. நடு சந்தில நின்று கேள்வி கேட்பானோ. இதெல்லாம் நாம் அனுபவிச்சும் இருக்கிறோம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, ஹக்கா சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். சுன்னத்து பிதத்துண்டா பிதத். அவனே பிதத்துடைய மொத்த வடிவமாக இருப்பான். ஐடியாலஜிக்கலி டோட்டலி பிரெயின் வாஷ் அவர். ஆனால் அவர் ரிச்சுவல்ஸில் மட்டும் இருப்பார். ரிச்சுவல்ஸ் இருக்குதே, ரிச்சுவல்ஸ்ன்றா கிரியைகள், வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் அவர் சுன்னா பிதா பார்ப்பார். ஆனால் அவரோட தலை
அவருடைய மண்டை, அவருடைய மூளை, அவருடைய சிந்தனை, அவருடைய மனசு எல்லாமே டோட்டலி செலவு செய்யப்பட்டதாக இருக்கும். செட் ஆஃப் விஷயங்களை வச்சுக்கொண்டு அதுக்கு ஓடுவார். நான் அதை வளமையாக சொல்வது குண்டு சட்டில் குதிரை ஓட்டுவார். அதுக்கு தான் ஓடுவார். ஓடி 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 இருப்பார். வெளியே போக முடியாது. வெளியே எல்லாம் டோட்டலி மறுபக்கம். இது ஒரு ரொம்ப ஆபத்தான நிலைமை. எனவே தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எல்லோருக்கும் பரிச்சயமான ஹதீஸ், என்னுடைய உம்மத்து 72 கூட்டங்களாக 73 கூட்டங்களாக பிரியும். யூதர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். எனது உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும். அதில் மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஈடேற்றம் பெறுவார்கள். அதாவது நாம் சொன்ன இந்த பார்வையை கொண்ட இந்த இஸ்லாமிக் வேர்ல்ட் வியூ, இஸ்லாம் சொல்லும் உலக நோக்கை சரியாக புரிந்து சறுக்காமல் பயணிப்பவர்கள். எனவே நமது அளவுகோல் ரொம்ப முக்கியம். இந்த சத்திய பாதையில் நாம் தொடர்ந்தும் பயணிப்பதற்கு அந்த அளவுகோலில் அறிவும் விவேகமும் தான் வேலை செய்யணும். உணர்ச்சி அல்ல, ஆவேசம் அல்ல, நாளுக்கு நாள் வரும் கொள்கைகள் அல்ல, சிந்தனைகள் அல்ல. மாற்றமாக ஒரு மன்ஹஜ் இருக்க வேண்டும் நமக்கென்று. ஒரு மன்ஹஜை எப்படி நான் சொல்றது, புரிதலை விடவும் கொஞ்சம் பெருசு. அது ஒரு மன்ஹஜ், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்று, கோட்பாடு, நமது எல்லா அந்த இஸ்லாமிக் ஐடியாலஜியும் உள்வாங்கிய நமது வழிமுறை, நேர்முறை என்று அதை குறிப்பிடலாம். எனவே எனக்கும் உங்களுக்கு முன்னால், நமது இளைஞர்களுக்கு முன்னால், யுவதிகளுக்கு முன்னால், எதிர்கால தலைமுறையினருக்கு முன்னால், இளம் தலைமுறையினருக்கு முன்னால், நமது குழந்தைகளுக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. அவர்கள் சொந்த ஒரு சுவனம் போய் சேரும் வரைக்கும் எப்படி இந்த சத்திய பாதையில் தொடர்ந்து பயணிப்பது, நான் சொன்னது போல சறுக்காமல் விலகாமல் எப்படி பயணிப்பது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நான் இப்போது அடுத்த பகுதிக்கு போகிறேன். இந்த சத்திய பாதையில் நாம் எவ்வளவு சிந்தனைகள் வந்தாலும், கோட்பாடுகள், கொள்கைகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், அறைகூவல்கள் வந்தாலும், ஃபித்னாக்கள் வந்தாலும், வழிகேடுகள் வந்தாலும், எத்தனை அலைகள் வீசினாலும், நாம் தொடர்ந்தும் உறுதியாக நின்று பயணிப்பதற்கு நமக்கு தேவையான சில வழிகாட்டல்களை மாத்திரம் சுருக்கமாக இந்த அமர்வில் கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் தும்ம இஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் தான் எமது ரப்பு என்று சொல்லி அதில் இஸ்திகாமத்தாக, உறுதியாக, சறுக்காமல் விலகாமல் இறுதி வரை இருந்தவர்களை பார்த்து சொல்லப்படும், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் தான் சுவனவாதிகள். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அந்த சுவனத்தின் நிலையாக இருப்பார்கள். பிமா கானு யாமலூன், அவர்கள் இந்த சத்திய பாதையில் தமது லட்சிய பயணத்தை தொடர்ந்தும் உறுதியோடு மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு சுவனம் கிட்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. யார் அல்லாஹ் தான் நமது ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ அவர்களை நோக்கி மலக்குகள் இறங்குவார்கள். இறங்கி சொல்வார்கள், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு உண்டு என்று நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் காவலர்களாக, பாதுகாவலர்களாக இருப்போம், நாளை மறுமையிலும் உங்களுக்கு நாம் பாதுகாவலர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நாளை மறுமையிலே சுவனத்திலே உங்களது உள்ளம் மனம் விரும்புகின்ற எல்லா சுகண்டிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தாவுன், நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் கிடைக்கும். நுசுலம் மின் கஃபூர் ரஹீம், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய அளவிலாத அன்பாளனான அருளாளனான அல்லாஹ்வுடைய விருந்தாக இதெல்லாம் இருக்கும், காத்திருங்கள் என்று சுப செய்தியை சொல்கிறது. எனவே நமக்கு இப்போது தேவை அஸ்ஸபாத் என்ற அந்த உறுதிப்பாடு, அல் இஸ்திகாமா என்ற அந்த ஸ்திரமான போக்கு, அஸ்ஸபாத்து வல் இஸ்திகாமா. இதற்கு என்ன வழி? உண்மையில் இன்னும் 2 அமர்வுகளில் குறைந்தபட்சம் கலந்துரையாட வேண்டிய ஒரு விஷயத்தை நான் மேலோட்டமாக தொட்டுக்கொண்டு போகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, மிக முக்கியமாக சிறு சிறு குழுக்களுக்கு பின்னால், சிறு சிறு கோஷ்டிகளுக்கு பின்னால், சிறு சிறு அமைப்புகளுக்கு பின்னால் அல்லுண்டு செல்லாமல் எப்போதும் முஸ்லிம் உம்மாவின்
பிரதான நீரோட்டத்தில். இதற்கு தான் அல் ஜமாஆன்னு சொல்லுவோம். அல் ஜமாஆண்டா தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, அந்த ஜமாத்து இந்த ஜமாத் அல்ல, அதெல்லாம் உள்ளே வரக்கூடிய அமைப்புகள் தான். அந்த ஜமா அல்ல. இங்கு ஹதீஸில் வர அல் ஜமா என்பது மெயின் ஸ்ட்ரீம், பிரதான நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உம்மா. முஸ்லிம் உம்மாவோடு இருக்க வேண்டும். இல்லாத போது நாம் கடும் போக்கை நோக்கி செல்வோம் அல்லது பொடுபோக்கை நோக்கி செல்வோம். இந்த புறநடையான போக்குகள் இருக்கின்றனவே, அவை நிச்சயமாக நம்மை காப்பாற்றக்கூடியவையாக இருக்காது. அடுத்ததாக நமது மர்ஜாஇயா, நமது மூலாதாரமாக இருக்க வேண்டியவை 2. ஒன்று தரக்து ஃபீக்கும் அம்ரேனி மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் ததில்லு கிதாப் அல்லாஹ் வ சுன்னதி. நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அவற்றை பற்றி பிடித்துக் கொள்ளும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. அவருடைய விளக்கம், இவருடைய விளக்கம், அந்த ஷேഖுடையது, இந்த பெரியாருடையது, அந்த மகானுடையது, அந்த ஆலிமுடையது, இந்த முகமதுடையது, அந்த முகமதுடையது. முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடையது, அவ்வளவுதான். ஆனால் அது போக எவ்வளோ முகமதுகள் இருக்கிறே, அகார் முகமது, ஷம்சு முகமது, தின முகமது, அந்த முகமதுகள் அல்ல. எஸ், அவருடைய விளக்கங்களை எப்போது ஏற்றுக்கொள்வோம், அங்கீகரிப்போம். குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் அமைகிற போது, இயைவாக அமைகிற போது, அவற்றின் வெளிச்சத்தில் அமைகிற போதுதான். எனவே நமக்குள்ள ஒரே ஒரு உரைகள் என்ன தெரியுமா? தங்கத்தை வெள்ளியை உரைச்சி பார்க்கிறது உரைகள் குர்ஆனும் சுன்னாவும் தான். அது இருக்கும் போது ஓகே. எனவே ஒரு பக்கம் வஹீயுடைய வழிகாட்டல், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல், மறுபக்கம் அக்கல் என்ற இன்டலெக்டுடைய இந்த பகுத்தறிவுடைய வழிகாட்டல். வெறும் நஸ் குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்கள் மாத்திரமல்ல முக்கியம், அதனை விளங்குவதும் முக்கியம். எப்படி விளங்குவது? கான்டெக்ஸ்டை விளங்குவது. டெக்ஸ்ட் என்று ஒன்று இருக்குது, கான்டெக்ஸ்ட் என்று ஒன்று இருக்குது. டெக்ஸ்ட் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்ன வசனம், குர்ஆன் சொல்கிற வசனம், அது டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் என்றால் அந்த வசனம், அந்த வார்த்தை, அந்த போதனை, அந்த வழிகாட்டல் எப்போது, எந்த சந்தர்ப்பத்தில், யாருக்கு, எதற்கு சொல்லப்பட்டது என்ற விஷயம். அதான் கான்டெக்ஸ்ட். எனவே கான்டெக்ஸ்டை தெரியாமல் டெக்ஸ்ட்டை மட்டும் பார்த்தாலும் பிழை, டெக்ஸ்ட்டை விட்டுட்டு கான்டெக்ஸ்ட்டை பார்த்தாலும் பிழை. உதாரணமாக, இப்போ இந்த நாட்டில் வெள்ளிக்கிழமை வேலை நாள், ஒர்க்கிங் டே. இப்போ ஒருவர் சொல்றார் வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே. ரசூலோட காலத்தில் வெள்ளிக்கிழமை பிஸியான நாளாக இருக்கல, எனக்கு ஜும்மா தொழுதாங்க. எனவே நாம் வெள்ளிக்கிழமை துஹரை சும்மா தொழுதுட்டு சனிக்கிழமை ஜும்மா தொழுவோம். சனிக்கிழமை தானே லீவு. அவர் கான்டெக்ஸ்ட்டை பார்க்குறார், டெக்ஸ்ட்டை பார்க்கல. டெக்ஸ்ட் என்ன சொல்லுது? ஜும்மா தொழுகை என்பது வெள்ளிக்கிழமை தான் இடம்பெறும். எனவே அதில் மாற்று கருத்து வர முடியாது. உதாரணத்துக்கு சொன்ன எல்லாருக்கும் விளங்கக்கூடிய உதாரணம் இது. அல்லாத நிறைய விஷயம் இருக்குது. டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் இவையெல்லாம் பார்க்கப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்கிற நிலையான வேல்யூஸ் இருக்குது, அஹ்லாக்குகள். உலகத்தில் பண்பாடுகள் மாறிக்கொண்டே போகுது. என்ன, ஒரு காலத்தில் அநாகரிகமாக கருதப்பட்ட விஷயங்கள் இந்த எவ்வளோ பெரிய நாகரிகமாக பார்க்கப்படுது, சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நான் ஒரு சந்தர்ப்பம் தந்தால், ஒரு காலத்தில் அநாகரிகமாக, ஒழுக்க குறைவாக, அதபு கட்ட போக்காக பார்க்கப்பட்ட விஷயங்கள் இன்று பெரிய நாகரிகமாக, முன்னேற்றத்தின் அடையாளமாக பார்க்கப்படுதா இல்லையா? நிறைய சொல்லலாம், மூத்தவர்களுக்கு நிறையவே சொல்லலாம், அதிகமாக தேவையில்லை. ஒரு மிக சர்ச்சை இல்லாத ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சர்ச்சை இல்லாத ஒரு உதாரணம், கண்ட்ரவர்ஷியல் இல்லாத ஒரு உதாரணம். தொப்பிய மாதிரி இந்த டிஷர்ட் இருக்குது. டிஷர்ட் இருந்தாங்க, டிஷர்ட் தான் சொல்லுவோம். இப்போ கடந்த ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் டிஷர்ட் அணிகிறது ஒரு ஒரு பண்பாடான உடையாக பார்க்கப்படலை. யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் அணிஞ்சாங்க. மூத்தவர்கள் டிஷர்ட் அணியக்கூடாது, வெக்க கேடு. ஆனால் இப்போ யார் டிஷர்ட் அணிகிறது இல்லை, அப்படி மாறிட்டு. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இல்லை, நோஹாம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இதை விட பயங்கரமான மாற்றங்கள் வந்திருக்குது. ஒரு காலத்தில் அநாகரிகமாக கருதப்பட்ட விஷயங்கள்லாம் இன்று நாகரிகமாக மாறியிருக்கிறது. ஆண்களை பொறுத்தவரையில், பெண்களை பொறுத்தவரையில், இளைஞர்கள் யுவதிகளை பொறுத்தவரையில் நிறைய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். இப்போ என்ன நடக்குது என்றால், உலகத்தில் வேல்யூஸ் பற்றிய பார்வை மாறிக்கொண்டே போகுது. ஒரு காலத்தில் வேல்யூஸாக கருதப்பட்டு இப்போது வேல்யூஸாக கருதப்படுவதில்லை.
மறுபக்கம் ஒரு காலத்தில் வெலுசாக கருதப்படாதவை இன்று வெலுசாக கருதப்படுது. இஸ்லாத்தில் நிலையான வெலுஸ் இருக்குது, மாறாத்தன்மை வாய்ந்த வெலுஸ். அது மாறாது, காலத்துக்கு எப்போ மாறாது. உதாரணமாக ஒரு காலம் இருந்தது அஜ்னபி மஹரமி. அஜ்னபி மஹரமி வரையறை மிகவும் கவனமாக பேணப்பட்டுச்சு. ரெண்டாவது மார்க்கத்தில் ஒரு அடிப்படையான விஷயம். ஆனால் இன்று அது குறைந்து 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 ஆண்பால் பெண்பால் என்ற பாகுபாடு இல்லாமல் அது பலர்பாலாக மாறி இப்போது பலவின் பாலாக மாறியிருக்கிறது. பலர்பால் கூட பரவாயில்லை, பலவின் பாலாக மாறியிருக்குது. உதாரணமாக ஆண் மாடு பெண் மாடு, ஆணாடு பெண்ணாடுன்னு எல்லாம் பிரிக்கிறது இல்லை. மாடெல்லாம் உண்டாயிருக்கும், ஆடெல்லாம் உண்டாயிருக்கும். அதில் ஆண்பால் பெண்பால் பார்க்கறது இல்லை. அதில் பலர்பால் இல்லையே. பலர்பால்னால் அது உயர்தினையாக இருக்கணும். பலவின் பால் மனிதர்கள் அப்படித்தான். எந்த அளவு உண்டா, வாஷ்ரூம் இருக்குதே இந்த பப்ளிக் பிளேசஸில் வாஷ்ரூம். நேற்று வரைக்கும் மேல் ஃபீமேல் லேடிஸ் ஜென்ட்ஸ் என்று இருந்தாங்க. இப்போ வேறு நம்ம யூனிசெக்ஸோ அப்படியா அப்படி போட்டு எல்லாம் போ 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 தொலைஞ்சி போ நாசமா போ. யார் இதெல்லாம் கண்டுகொள்றாங்க? ரொம்ப சந்தோஷமா இல்லான்னு போறானோ. யாருக்கும் எந்த ஒரு சூடு சொரணை இல்லாத நிலைமை, திக் ஸ்கின்னா போச்சு. எங்க போகுது உலகம், எங்க போகுது? ஆனால் யாரும் கண்டுகொள்றதில்லை. யாருக்கும் இதெல்லாம் பார்த்து ஆவேசம் வர்றதில்லை, ஆத்திரம் வரல, உணர்ச்சி வரதும் இல்லை, ஒன்றும் வரதில்லை. அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கு. எனவே நமக்கென்று நிலையான வேல்யூஸ் இருக்குது, நிலையான தர்மங்கள், ஒழுக்கங்கள், பண்புகள், மாண்புகள் இருக்கின்றன. அவை கட்டி காக்கப்பட வேண்டும். எனவே நடைமுறை என்று சொல்லி இப்படித்தான் இப்போ நடைமுறை. கல்யாண வீடுண்டா இப்படித்தான், மாப்பிள்ளை வாரது இப்படித்தான், பொன் போகிறது இப்படித்தான், பொண்ணை மாப்பிள்ளையும் உட்கார வைக்கிறது இப்படித்தான் என்று சொல்லி ஷரியாவுடைய தீனுடைய அடிப்படையான விழுமியங்கள் கூட தாராளமாக மீறப்படுற ஒரு நிலைமை உருவாகிறது. எனவே குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இந்த பாதையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றிருந்தால், நான் சொன்னது போல இந்த சத்திய பாதையை நமது லட்சிய பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும் என்றிருந்தால் நமக்கு தேவைப்படுவது அறிவு, அப்பழுக்கற்ற அறிவு, ஆழமான அறிவு. இந்த இடத்துல நான் கேட்பேன், எத்தனை கிராஜுவேட் சீக்கிறீங்க? கை வச்சுவீங்க. ஹை டிப்ளமா செஞ்சோம், கை வச்சுவீங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா கை வச்சுவீங்க. கொஞ்சம் பேர் நம்ம எம்பிஏன்னு செஞ்சுருக்கோன்னு சொல்லுவீங்க, அடுத்த ஒரு பிஹெச்டியும் பண்ணுறோன்னு சொல்லுவீங்க. எதில் இதெல்லாம்? உங்களோட படிப்பெல்லாம் அவ்வளவு பேரும் படிப்புன்னு படிக்கிறீங்க. கண்டிப்பாக படிக்கணும். படிப்பை ரொம்ப வலியுறுத்துகிற மக்கள் நாங்கள். ஆனால் இந்த 60 வருட 70 வருட வாழ்க்கைக்கு இவ்வளவு ஆண்டுகளை கழித்து படிக்கிற நாங்கள். நான் ஒரு சகோதரரை சந்தித்தேன், 16 வருஷமாக, கடந்த 16 ஆண்டுகளாக அவர் ஒரு ஆய்வில் இருக்கிறார். ஒரு சாதாரண சின்ன விஷயம் பற்றி ஆய்வில் இருக்கிறார். 16 வருஷமா ஒரு பெண்ணாம்பெரிய பல்கலைக்கழகத்தில், உலக புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். 16 வருஷம் சின்ன ஒரு துறையில், ஒரு ஆக சிறிய ஒரு தலைப்பில் ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கிறார். 16 வருஷமா. நான் கேட்குறேன், நம்மள எத்தனை பேர் மாக்கால் அல்லாஹ் மாக்கால் ரசூல், அல்லாஹ் ரசூல்னு சொன்ன விஷயங்கள், குர்ஆனையும் சுன்னாவையும், குர்ஆன் சுன்னாவின் அடியாக வளர்ச்சி கண்டிருக்கிற கலைகளை, உலுமுல் குர்ஆன், உஸூலுல் ஹதீஸ், உஸூலுல் ஃபிக்ஹ், அகீதா, ஃபிக்ஹுஸ் சுலூக், ஃபிக்ஹுத் தர்பியா, இப்படி ஒரு 15-20 கலைகள் உண்டு. ஒன்றும் சீன வித்தையும் இல்லை, பெரிய புரியாத புதிர்களும் இல்லை, சாஸ்திரங்களும் இல்லை. யாரு படிச்சா? அதுக்கான என்ன ஏற்பாடு இருக்குது, என்ன ஒழுங்கு இருக்குது. இப்படி அவ்வப்போது அங்கங்கே ஒரு பயான் அதில் சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகையை தொடர்ந்து சுன்னத் தொழுகையை அடுத்து பயான் இடம்பெறும். ஒரு பீரங்கி வருவார், பேசுவார். வந்தவங்களுக்கும் தெரியாது என்ன தலைப்புண்டு. சில போது பேசுகிறவருக்கும்
தெரியாமல் இருக்கும் தலைப்பு. நான் அந்த கேட்டகரியில் வரமாட்டேன். பட் ஸ்டில் மெஜாரிட்டி அப்படி தான். இப்போ இறுதி வரைக்கும் மார்க்க விஷயத்தில் எந்த நாளும் பிரைமரி தான். எந்த நாளும் பிரைமரி. ஹுத்பாவும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ஓதிக்கொண்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. இப்போ ஒரு புதிய ஒரு ஆலயம் வந்து கேட்க போகிறது இல்லை, இதுவரை என்னென்ன தலைப்புகள் இங்கே நடந்துக்கின்ற இல்லவே இல்லை. அவருக்கு என்ன தெரியுமோ அதை பேசிட்டு போவார். இவங்களும் சொல்லுவாங்க, நோ ப்ராப்ளம், அதை பேசிட்டு போங்க. எங்களுக்கு நீங்கள் பேசினாலும் உண்டு, பேசாட்டியும் உண்டு. நீங்கள் பேசினா நாங்கள் வளமை மாதிரி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்போம். அந்த அளவு பக்குவமானவங்க நாங்கள். ஒரு விஷயத்தை 100வது விடுத்தம் சொல்லும் போது 1வது விடுத்தம் கேட்டது போல் ரொம்ப அதபொழுக்கத்தோடு நாம் கேட்டுவிட்டு கலந்து போவோம். ஒரு நாளும் இதனை நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன் நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அதபில்லாமல் நடந்து கொள்வார்கள் அல்ல. இனி எங்கே ஏறுறது? பொதுவாக சொல்வார்கள் ஷானேறி முளம் இறங்குறது என்று. ஷான் ஏறோனுமே, முளம் இறங்க எந்த நாளும் கீழே தான். எந்த நாளும் பிரைமரி. கடந்த 25 வருஷமாக பிரைமரியில், 30 வருஷமாக பிரைமரியில், 40 வருஷமாக பிரைமரியில் மேலே மேலே போகணும். ஆனால் ஏனைய துறைகளில் அப்பா எப்படி டிகிரி முடிச்சிட்டிங்களா ஸ்ரீதேவி? நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டேன் ஸ்ரீதேவி. எங்கே இருக்கிறீங்க ஸ்ரீதேவி? அது 3 வருஷத்துக்கு முந்தின செய்தி. அப்படியா? மேலே போய்கொண்டே தான் இருக்கிறோம். எனவே நமக்கு தேவை லேர்னிங். அதுவும் எப்படி லேர்ன் பண்ணுவோம்டா, லைஃப் லாங் லேர்னிங். அல்லாஹ்வுடைய தீனை, வஹையை, இந்த பொக்கிஷமாக விளங்குகின்ற நமது வாழ்க்கைக்கு விளக்கேற்றுகின்ற மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கின்ற இந்த மார்க்கத்தை குந்தி படிப்பதற்கான ஒரு சிஸ்டம், ஒரு மெக்கானிசம், ஒரு ஒழுங்கு, ஒரு பொறிமுறை நமக்கு தேவைப்படுது. ஆனால் நான் இதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் என்ற காலமாக. சொல்கிறது மட்டுமல்ல, முடிமான வரைக்கும் தலைப்பு வாரியாக தான் நம்ம பேசிக்கொண்டு வந்திருக்கோம். இது காலமும் அது மனிதர்களுக்கோ மலக்குகளுக்கோ ஜின்களுக்கோ யாருக்கோ பேசி எல்லாம் ரெக்கார்டடாகவும் இருக்குது, இல்லாமல் இல்லை. மாஷா அல்லாண்டு ஒரு சாரார் அதிலிருந்து பிரயோசனம் அடைந்து வருகிறார்கள் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த பெருங்குடி மக்கள், மகாஜனங்கள் எந்த அளவு தூரம் இவற்றிலிருந்து பிரயோசனம் அடைகிறாங்க என்ற கேள்விக்கு. எனவே இந்த சத்திய பாதையில் நமது லட்சிய பயணத்தை சறுக்காமல் விலகாமல் உறுதியோடு உறுதிப்பாட்டோடு இறுதி வரை பயணித்து வெற்றி கம்பத்தை தொட வேண்டும், சூனத்தில் நமது பாதங்கள் போய் பதிய வேண்டும் என்றிருந்தால் பசீரா, இந்த ஆழமான அறிவு தேவை. அதற்கான வழிகள் முறைகள் கண்டிப்பாக தேவை. அந்த வகையில் சகோதரர்களே, தொழுகை ஒரு இபாதத்து நமக்கு தெரியும். எஸ், நோன்பு நோற்பது இபாதத், படிப்பது இபாதத். அதிலும் இந்த தேவையான அறிவை, எது சரி எது பிழை, எது ஹக்கு எது பாத்தில் என்பதை பிரித்தறியக்கூடிய இந்த அறிவை, குர்ஆனுடைய அறிவை, சுன்னாவுடைய அறிவை, டிவைன் நாலேஜை, இந்த தெய்வீக அறிவை சீரியஸாக குந்தி படிப்பது ஒரு இபாதத் மட்டுமல்ல, கடமை. ஒரு அறிஞர் எகிப்து நாட்டிலே இருந்து வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய பேர் மஹமூத் அல் அக்காத். அவருடைய புத்தகம் இருக்குது, அத்தஃப்கீரு ஃபரீதத்துன் இஸ்லாமியா. சிந்திப்பது ஒரு இஸ்லாமிய கடமை, ஃபர்து. தொழுகை ஃபர்துன்னு சொல்லுமே, ஒரு புத்தகம் எழுதி நிரூபிக்கிறார் குர்ஆன் சொன்னாடோடியில். சிந்திப்பதற்கு கட்டாயம் அறிவு தேவை. அறிவு இருந்தால் தானே சிந்திக்கலாம், வெறுமையில சிந்திக்க முடியாது. எனவே சிந்திப்பது ஃபர்தாக இருப்பது போல வாசிப்பது ஃபர்து, அறிவை தேடுவது ஃபர்து. வாசித்தால் தான் அறிவு கிடைக்கும், வாசித்து அறிவு கிடைத்தால் தான் சிந்திக்கலாம். விஷயம் இல்லாமல் சிந்தித்தா வழிகேடான சிந்தனைகள் தான் பிறக்கும். எனவேதான் தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணோ பெண்ணோ அறிவை தேடுவது கட்டாய கடமை. அது எந்த அறிவு? எல்லா அறிவையும் குறித்தாலும் குறிப்பாக சிறப்பாக இந்த வஹீயுடைய அறிவை நாம் கற்க வேண்டியிருக்கு. இது மிக மிக முக்கியமாக இந்த பாதையில் நாம் உறுதியாக நின்று சத்திய பாதையில் நமது லட்சிய பயணத்தை தொடர்வதற்கு தேவையான ஒரு அம்சம். நாம் படிக்கிற போது வெறும் இஸ்லாமிய அறிவை மாத்திரம் படிக்க மாட்டோம், இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளையும் படிப்போம். எதுவெல்லாம் இஸ்லாத்தோடு உடன்பாடாக இருக்கிற கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள், இவையெல்லாம் இஸ்லாத்தோடு முரண்படக்கூடிய கொள்கைகள், சிந்தனைகள், சித்தாந்தங்கள், இவற்றையெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக இந்த மஸ்ஜிதில் கடந்த அமர்வுகளில் நாம் செக்குலரிசம் என்றால் என்ன, அதனுடைய வேர்ல்ட் வியூ என்ன, கிறிஸ்டியானிட்டினா என்ன, அதனுடைய வேர்ல்ட் வியூ என்ன, ஜுடாயிசம் என்றால் என்ன,
அது முன்வைக்கும் வேர்ல்ட் வியூ என்ன, ஹிந்துசம் என்றால் என்ன, அது முன்வைக்கும் வேர்ல்ட் வியூ என்ன, புத்திசம் என்றால் என்ன, அதனுடைய வேர்ல்ட் வியூ என்னன்னு பார்த்தோம். எல்லாத்தையும் படித்து அவற்றோடு ஒப்பீட்டு ரீதியில் கம்பேரிட்டிவ்லி இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ என்ன, இஸ்லாத்துடைய வேர்ல்ட் வியூ இவ்வாறு அந்த கொள்கைகள் மதங்கள் கோட்பாடுடைய வேர்ல்ட் வியூஸ்லேருந்து வித்தியாசப்படுது, வேறுபடுது. இந்த காலம் நான் சொன்னேன், இந்த கிரைசிஸ் ஆஃப் தாட், இந்த சிந்தனை சிக்கல் நிலவும் காலம், சிந்தனை மயக்கமும் குழப்பமும் நிலவுகிற காலம், கொள்கை கோட்பாடுகளுக்கு இடையிலே முரண்பாடுகளும் மோதல்களும் நிலவுகிற காலம். நாம் விரும்பியோ விரும்பாமலோ, பெயர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இவற்றுக்கு பின்னால் தான் எல்லோரும் அல்லுண்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நேரத்தில் தேவை பசீரா. குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வமன் இத்தபனி. பசீராண்ட ரொம்ப தெளிவோடு விளக்கத்தோடு நான் மக்களை இந்த பாதையின் பக்கம் அழைக்கிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்றால், இப்போ நிறைய பேர் சொல்றது சரியான மயக்கமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, இவர் சொல்றதும் சரி மாதிரி தான் இருக்குது, அவர் சொல்றதும் சரி மாதிரி இருக்குது, ரெண்டு பேரும் சொல்றது சரியாக்கிறார். இல்லையே, ரெண்டு பேரும் சொல்றது சரியாக்கிறாரு, அவர் கொஞ்சம் மாறுபாடாக பேசுறாரு, வித்தியாசமாக பேசுறாரு. எதையப்பா எதையாவது ஒன்றை சொல்லுங்க. இந்த ஹசரத்மாருக்கு, ஷேக்மாருக்கு, ஆலிம்களுக்கு எதையாவது ஒன்றை சொல்ல தேவையில்லை, எல்லாரும் ஒன்றைத்தான் சொல்லணும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை நான் மிக தெளிவான பாதையில் விட்டு செல்கிறேன். அலல் மஹஜத்தில் பைதா, தெளிவான பாதை, வெண்மையான பாதை. லேலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போல. லா யஸீகு அன்ஹா இல்ல ஹாலிக், நாசமா போனவனை தவிர வேறு எவரும் இந்த பாதையில் வழிகட முடியாது. எனவே அறிவை ஆழமாக பெற வேண்டும். குறிப்பாக குர்ஆன் தான் அவ்வளவு தரீக். நமது இந்த சத்திய பாதையில் நமது பயணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர்ந்து நிறைவு செய்வதற்கு நமக்கு வழிகாட்டியாக, ட்ராவல் கைடாக, இந்த காலத்து பாஷையில் சொல்வதாக இருந்தால் நெவிகேட்டர் சொல்லலாமா, நெவிகேட்டராக இருப்பது இந்த குர்ஆன் தான். இதை கையில் நாம் சுமக்க வேண்டும். லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். குர்ஆன் சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம். ஃபீஹி திக்ருக்கும், அதிலே உங்கள் பற்றிய பிரஸ்தாபம் இருக்கிறது, உங்களை பற்றிய பிரஸ்தாபம் இருக்கிறது. இந்த ஆயத்தை நன்கு தயவு கூர்ந்து கிரகிக்குமாறு, உள்வாங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஃபீஹி திக்ருக்கும், இந்த வேதத்தில் உங்களை பற்றிய முழு பிரஸ்தாபமும் இருக்கிறது. நீங்கள் யார், நீங்கள் எது, நீங்கள் எங்கு, நீங்கள் எப்படி, ஒரு நிலை என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, எல்லாம் இருக்கு. ஃபீஹி திக்ருக்கும், உங்களை பற்றிய பிரஸ்தாபம் அங்கு இல்லை, இங்கு இல்லை, எங்கும் இல்லை, இங்கு இருக்கிறது. லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்க புத்திய பாவிச்சிங்கண்டா உங்களுக்கு விளங்கும். தயவு செஞ்சு புத்திய பாவிங்க. ஃபீஹி திக்ருக்கும். யாராவது இந்த நோக்கத்தோட குர்ஆனை பார்க்குறாங்களா? என்னை பற்றி அதில் தான் இருக்கேன். இந்த குர்ஆன் ஆயத்தை வாசித்த யமனை சேர்ந்த ஒரு விமானத்துறை சார்ந்த ஒரு பொறியியலாளர், இந்த ஏவியேஷன் இன்ஜினியரிங்கை சார்ந்த ஒருவர், இந்த குர்ஆன் ஆயத்தை மாத்திரம் வைத்து என்னை பற்றி குர்ஆனில் எல்லாம் இருக்கும், நான் அங்கெங்கே போக தேவையில்லைன்னு குர்ஆனை படிக்க ஆரம்பித்தார். இப்போ கடந்த மாதம் வஃபாத்தானார். அவருக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் உலகத்தில். அந்த அளவுக்கு குர்ஆனை பற்றி அற்புதமான விளக்கங்களை சொல்கிற இடத்துக்கு வந்தார். நான் இதற்கு முன்பு ஃபுதைல் இப்னு ஐயாதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஒரு கள்ள கோஷ்டியின் தலைவராக இருந்த, கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக மாறிதான் வஃபாத்தாகிறார். அவருடைய அல் குர்ஆன் விளக்கங்களை நாம் இப்போது மேற்கோள் காட்டுகிறோம். அவரை மாற்றியது குர்ஆன் தான். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருப்பது குர்ஆன். குர்ஆனோடு ஒரு உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான ஒரு அத்தியந்த உறவு நமக்கு தேவைப்படுகிறது. குர்ஆனுடைய ஒரு வசனம் போதும் நமது வாழ்க்கையை புரட்டி போட, மாற்றி போட. ஆனால் அதனை ஒரு சம்பிரதாய பூர்வமாக நாம் பரக்கத்துக்கு ஓதி வருகிறோம், நாம் ஓதுகிறோம், ஆளை வைத்து ஓதுகிறோம், அவரை வைத்து ஓதுகிறோம், இவரை வைத்து ஓதுகிறோம், தொங்க போடுறோம், இல்லாட்டி கழுத்தில் போடுறோம், கையில் போடுறோம், அங்கே போடுறோம். இதுக்காக குர்ஆன் வந்துச்சு, அல்லாஹ் கலாம் வந்துச்சு. அது பூரண வழிகாட்டி. நமது 24 மணி நேரத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, நீதி நிர்வாகம், முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்ட வந்த இறை வேதம். அதை நாம் கொச்சப்படுத்தி சுருக்கி அப்படி வச்சுக்கிறோம். இந்த அநியாயத்தை யார்கிட்ட சொல்லுது? குர்ஆன் சொல்லுது,
அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் சொல்வார்களாம், எனது சமூகம் எனது இந்த குர்ஆனை மஹ்ஜூர் கைவிட்டு விட்டது என்று. கைவிட்டு விட்டது என்றால் அதற்குரிய இடத்தை கொடுக்கவில்லை, ஸ்தானத்தை கொடுக்கவில்லை என்று நபி அவர்கள் முறைப்பாடு செய்வார்கள். சகோதரர்களே, இந்த சத்திய பாதையில் நமது லட்சிய பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க நாம் கையில் சுமக்க வேண்டியது குர்ஆன். குர்ஆனை ஓதுதல் என்பதை குறிக்க அரபு மொழியில் பயன்படுத்தப்படுகிற சொல் திலாவா என்ற சொல். திலாவா, தலாயத்லு திலாவத்துல் குர்ஆன். அரபு மொழியிலே ரிசைட், அதாவது ஓதுதல் என்பதை குறிப்பதற்கு கரா என்ற வார்த்தை தான். அது கரா யக்ரவு கிரா. ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு மாத்திரம் திலாவா என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திலாவா என்ற வார்த்தைக்கு லிட்டரரி மீனிங் ரிசைட்டிங் அல்ல, ஓதுதல் அல்ல, பாராயணம் செய்தல் அல்ல. மாற்றமாக பின்பற்றுதல், பின்துயர்தல், வழிகாட்டியாக எடுத்தல். குர்ஆனை யத்லூன கிதாப் அல்லாஹ், அவர்கள் இரவு பகலாக குர்ஆனை திலாவத் செய்வார்கள் என்றால் குர்ஆனுக்கு பின்னால் செல்வார்கள். அதனை ஓதி, அதை விளங்கி, அதனை கிரகித்து, அது சொல்லும் வழியில் பயணிப்பார்கள். அதனை தமது வழிகாட்டியாக எடுத்து செல்வார்கள். அதுதான் திலாவா என்ற சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஆயா என்று தான் சொல்லுவோம் இல்லையா? உதாரணமாக சூரத்துல் ஃபாத்தியாவில் 8 ஆயத்துகள் உண்டு. ஆயா என்பது வாக்கியமா வசனமா? இல்லை, ஜும்லா எபாராண்டாத்தான் வாக்கியம் வசனம். ஆயாண்டா அத்தாட்சி, சைன். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் ஆயா, அது அத்தாட்சி. குர்ஆன்ல 6666 வசனங்கள் உண்டு என்றால் 6666 அத்தாட்சிகள் உண்டு, அற்புதங்கள் உண்டு. குர்ஆனுடைய இந்த 6666 அத்தாட்சிகள் அற்புதங்கள்ல எத்தனை அற்புதங்களை படிச்சிருக்கிறோம், நம்ம கிரகிச்சிருக்கிறோம், உள்வாங்கி இருக்கிறோம். ஸோ நம்மளை விட ஜாகில்கள், அறியாமல் இருப்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? பெரிய அறிவாளி சொல்லிக்கொள்கிறோம், படிப்பாளிகள் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே குர்ஆனை திலாவா செய்ய வேண்டும், அதை ஓத வேண்டும், விளங்க வேண்டும், கிரகிக்க வேண்டும், அதன் போதனைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும், அதன் போதனைகளை அடுத்தவர்களோடு பகிர வேண்டும். எனவேதான் நாம் சொல்லுவோம், அல் குர்ஆனை ஓதுவோம், அதனை விளங்குவோம், அதன் வழி நடப்போம், அதன் பால் அழைப்போம் என்று. அது ஸ்லோகனாக தான் இருக்குது, ஜஸ்ட் சுலோகமாக. சகோதரர்களே, நேரத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த பாதையிலே, சத்திய பாதையிலே நமது லட்சிய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு நமக்கு ஒரு எரிபொருளாக, ஒரு வலுவூட்டியாக இருப்பது ஐங்கால தொழுகை. ஐங்கால தொழுகை விஷயத்தில் விழிப்பாக இருக்கிற அளவுக்கு நமது இந்த இஸ்திகாமா தொடரும், பேணப்படும், பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு தொழுகையும் அதற்குரிய நேரத்தில் ஜமாத்தோடு தொழுவது, முன்பின் சுன்னத்துகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுடன் உரையாடலில் ஈடுபடுவது, ஒரு நாளைக்கு 5 முறை ரப்போடு கனெக்ட் ஆகிற நேரம், பிரபஞ்ச கர்த்தாவோடு தொடர்படுற நேரம், நிச்சயமாக நாம் வழி தவற, விலகிச் செல்ல, சறுக்க வாய்ப்பு இல்லை, குறைவு. எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், நமக்கு இஸ்திகாமத்தை தா, நேரான வழியில் நம்மை வழிகாட்டு, வழிநடாத்து என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்ல. குறைந்தபட்சம் 17 விடுத்தமாவது கேட்போம். ஃபர்து தொழுகையில் தொழுதா, சுன்னத்தில் தொழுதா, அதை விட அதிகமாக கேட்போம். எனவே உயிரோட்டத்தோடு தொழுகைகள் நிறைவேற்றப்படுகிற போதும் நாம் இந்த சத்திய பாதையில் உறுதியாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இது பற்றி விரிவாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் அவற்றை நான் தவிர்க்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமானது முஸாஹபத்து ஸாலிஹீன், நல்ல நட்பு, நல்ல நட்பு வட்டாரம். நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வலியுறுத்துகிற விஷயம், சாலிஹான மனிதர்களுடனான உறவு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற, மறுமையை ஞாபகப்படுத்துகிற நல்ல அடியார்களுடனான உறவு, நல்ல மனிதர்களுடனான உறவு. அந்த வகையில் ஒரு மஸ்ஜிதை மையப்படுத்திய சமூகத்தோடு, மஸ்ஜித் பேஸ் கம்யூனிட்டியோடு தொடர்பு இருந்தால் நல்லடியான உறவு தான். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அந்த கிளப்பில், இந்த அசோசியேஷனில், அந்த கெதரிங்கில், இந்த கெதரிங்கில் உள்ள அந்த சொஹபத்தை, நட்பை விட இந்த மஸ்ஜிதை மையப்படுத்திய நட்பு இருக்குதே, இது மிகப்பெரிய அருள், பிளெஸ்ஸிங். அல்லாஹ் நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பான். எனவேதான் ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் முடியுமானவரை பள்ளிக்கு பக்கத்தில் குடியிருக்கணும்னு வந்திருக்கு. ஏண்டா பள்ளியோட தொடர்பாக இருப்பார். எனவே சாலிஹான மனிதர்களான உறவு அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். சாலிஹான மனிதர்களான உறவு அவருக்கு அக்கத்தை ஊக்கத்தை கொடுக்கும். என்றால் அவர் சொல்லும் சலாம், அவர் கேட்கிற துவா, அவர் பேசும் வார்த்தைகள், வசனங்கள், அவரை பார்க்கிற போது தொழுகை நிறைவர், அவரை பார்க்கிற போது
மறுமை நினைவு வரும். அவரை பார்க்கிற போது இறைவன் நினைவு வரும். அவரை பார்க்கிற போது நமது மன்ஹஜ், நமது கொள்கை நினைவுக்கு வரும். அல்லாஹ் யௌமைதின் பாதும் லிபாதின் அது. அந்த நாளிலே மறுமையிலே நண்பர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். இல்லல் முத்தகீன், ஈமானை அடிப்படையாக வைத்து தக்வாவை அடிப்படையாக வைத்து நட்பு பாராட்டியவர்களை தவிர என்று குர்ஆன் சொல்கிறது. யௌம யஅது ஸாலிமு அலா யதை, தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட கெட்ட நண்பர்களை அமைத்துக் கொண்டவன் அந்த நாளிலே தனது விரல்களை கடிப்பான். கடித்துக் கொண்டு சொல்வான், யகூலு யா லைத்தனி தஹஸ்து மஅ ரசூலி சபீலா, ஐயோ அநியாயமே, கைசேதமே, இறை தூதர் சென்ற பாதையில் நான் சென்றிருக்க கூடாதா. யா வைலதா லைத்தனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, ஐயோ அநியாயமே, கைசேதமே, இவனை நான் எனது நண்பனாக எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டாமா, எடுத்திருக்காமல் இருக்க வேண்டுமே, ஏன் இவனை எடுத்தேன் எனது நண்பனாக. லகத் அதல்லனி அனி திக்ர் பஅத இத் ஜாஅனி, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் திக்ர் வந்த பிறகும் இவன் அதனை விட்டு என்னை வழிகெடுத்து விட்டானே. வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு மிகப்பெரிய துரோகியாக இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. எனவே நல்ல நண்பர்களை தேடி தேடி அவர்களோடு பழக வேண்டும், அவரோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும், உறவாட வேண்டும், உரையாட வேண்டும். அவர்களுடைய நட்பை மேலும் மேலும் வளர்த்துக் கொள்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இந்த சத்திய பாதை நமது லட்சிய பயணத்தை வெற்றிகரமாக தொடர அடுத்ததாக அல்லாஹ்விடம் நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக், யா முஸரிஃபுல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக், உள்ளங்களை புரட்டுபவனே, எமது உள்ளங்களை நீ உனது தீனிலே நிலை நாட்டுவாயாக, நிலை பெறச் செய்வாயாக. உள்ளங்களை திசை திருப்புவனே, நமது உள்ளங்களை உனது வழிபாட்டின் பக்கம் திசை திருப்புவாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முஜாஹதா என்ற உள்ளத்துடனான போராட்டம், ஆசா பாசங்களுடனான போராட்டம், மனோ உச்சையுடனான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக நோன்பும் இந்த இஸ்திகாமத்துக்கு, இந்த பாதையில் நாம் உறுதியாக நின்று பயணிப்பதற்கு உதவும். இவற்றோடு சகோதரர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். அதுதான் அதிகம் அதிகம் அடிக்கடி அடிக்கடி மீண்டும் மீண்டும் மரணத்தை, மௌத்தை நினைப்பது. கஃபாபில் மௌத்தி வாயிதா, மௌத்தே ஒரு மனிதனுக்கு போதுமான உபதேசியாகும். அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லத்தாத், ஆசா பாசங்களை எல்லாம் அறுக்கக்கூடிய மௌத்தை அதிகம் அதிகம் நினைவுபடுத்துங்கள். மௌத்தை நினைக்கிற அளவுக்கு நிச்சயமாக நமது உள்ளம் பக்குவம் அடையும், பண்படும். இஸ்திகாமத்தாக உறுதியாக நின்று பயணிப்போம், விலகாமல் பயணிப்போம், சறுக்காமல் பயணிப்போம், ஆசா பாசங்களுக்கு பின்னால் செல்லாமல் பயணிப்போம், சோம்பலை மறந்து சுறுசுறுப்பாக இயங்குவோம். இன்றைய நாள் இறுதி நாளாக இருக்கும் நினைப்போம். உங்களுக்கு தெரியும், 5-10 நாட்களுக்குள், கடந்த 2 வாரங்களுக்குள், நான் நினைக்க 1 வாரம் தான் கழிந்திருக்கிறது, பக்கத்திலே இருக்கிற நகரத்திலே ஒரு இளைஞன், அவரை எனக்கு நன்கு தெரியும், அல்லாஹ் மக்ஃபிர்லஹு வர்ஹமு, 32 வயது 35 வயதுக்குள் தான் இருக்கும், ஆரோக்கியமாக இருந்த இளைஞன், வசீகரமான இளைஞன், நல்ல ஆளுமை உள்ள இளைஞன், படித்த இளைஞன், சமூகத்தோடும் சன்மார்க்கத்தோடும் தொடர்பாக இருந்த இளைஞன், பள்ளிவாசலுடைய நிர்வாக சபையில் இருந்த த யங்கஸ்ட் ட்ரஸ்டி, ரொம்ப சுறுசுறுப்பான ஆள், எந்த நோயும் இருக்கவில்லை, எந்த மருந்தும் அவர் சாப்பிட்டதில்லை. இரவு பள்ளிவாசலிலே மஸ்ஜிதிலே நிர்வாக கூட்டம் முடிவடைந்து வீடு செல்கிறார், தூங்குகிறார், காலையில் எழும்பவில்லை. எனவே மரணத்துக்கு வயது இருக்கிறதா? நோய் வந்தால்தான் மரணமா? முதுமை வந்தால்தான் மரணமா? விபத்து வந்தால் மட்டுமா மரணம்? காரணத்தோடோ காரணமின்றியோ வரும். கோர்ஸ் ஆஃப் டெத் அன்னோன் என்று நிறைய மரணங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கிற காலம் இது. எனவே மௌத்தை நினைக்கிற அளவுக்கு, நமது எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்கிற அளவுக்கு, இந்த அதீத எதிர்பார்ப்பு இருக்குதே, அது பொல்லாது. நபி அவர்களுடைய ஹதீஸ் இருக்குது, லா யஸாலு கல்பு ஷேக் ஷாபன் ஃபித்னத்தைனி, இந்த வயதில் மூத்தவர்களுக்கு 2 விஷயங்களில் இளமை இருக்குமா. அதாவது ஒரு வயதில் மூத்தவர் 2 விஷயங்களில் இளையவராக இருப்பாராம். ஃபி ஹுப்பி துனியா வ தூலில் அமல்,
உலக ஆசை விஷயத்திலும் நீண்ட ஆயுள் எனக்கு கிடைக்கும். எல்லாரும் மௌத்தாவாங்க, எனக்கு மௌத்து வராது, நான் வாழுவேன் என்ற அந்த எதிர்பார்ப்பு, அதீத எதிர்பார்ப்பு, இந்த 2 விஷயத்திலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் இளமையாகத்தான் இருக்கும். முதியோன்னு சும்மா சொல்லிக்கொள்வார், ஆனால் மனசுக்கு அடிக்கோணும் 100ன்னு தான் இருக்கும். யாரும் சொல்கிறதில்ல, சும்மா சொல்லுவாங்க இனி போதும், ஆனால் அடுத்தது பார்க்கணும், குத்திப்பாரு களத்தில் அப்படி. எனவே இது மனித பலகீனம். இருந்தாலும் நாம் விடுபட வேண்டியிருக்குது. இன்னமின ஷக்கா தூளல் அமல் வ இன்னமின நைமி கசரல் அமல். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ்வோட கருத்து. யார் ஃபுதைல் இப்னு இயாத்? நான் ஏற்கனவே சொன்னவர். அவருடைய ஒரு கருத்தை கோட் பண்றேன். அவர் சொல்றார், தூளுல் அமல், நீண்ட எதிர்பார்ப்பு, அதிக காலம் வாழுவோம் என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய முசீபத்து. மறுபக்கம் குறுகிய எதிர்பார்ப்பு, அது மிகப்பெரிய நியாமத்துன்னு சொல்றார். எனவே சகோதரர்களே, சகோதரிகளே, அல் இஸ்திகாமா என்ற சத்திய பாதையில் நமது லட்சிய பயணத்தை உறுதியாக நின்று காலையில் மூமினாக, மாலையில் காஃபிராக, மாலையில் மூமினாக, அடுத்த நாள் காலையில் காஃபிராக மாறும் அந்த நிலைக்கு பதிலாக என்றும் எப்போதும் ஆரோக்கியமான ஈமானோடு, பசுமையான ஈமானோடு, உறுதியான ஈமானோடு, யக்கீனோடு பயணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைப்பது இருக்கிறது. இஸ்திகாமா என்ற அந்த பாக்கியம், அதனை மிகப்பெரிய கராமத் என்று சொல்கிறார்கள். கராமத் என்று சொல்வார்கள் அவுலியாக்களுடைய அற்புதங்கள். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ், உங்களுக்கு தெரியும், தஸவுஃபை மிகவும் சார்ந்தவர். அவர் சொல்றார், இன்னல் இஸ்திகாமா அஅதம் மினல் கராமா. ஒருவருக்கு இஸ்திகாமத் கிடைப்பது, அவர் எப்போதும் மார்க்கத்தோடு இருப்பார், தீனோடு இருப்பார். இந்த பருவ முசல்லி இல்லை, அவர் சீசனல் முஸ்லீம் இல்லை. சீசனல் முஸ்லீம் ரமதான்ல ஏறி, ரமதான் முடிய இறங்கி, திரும்ப ஹஜ்ஜுக்கு போக்குள்ள ஏறி, ஹஜ்ஜு முடிஞ்சு கொஞ்சம் இறங்கி, உம்ராவுக்கு போகிற நேரம் ஏறி, அதுக்கு போகிற இறங்கி, கைக்கு பிஆர் கிடைக்க முந்தி ஏறி, கிடைச்ச போகிற இறங்கி, இப்படி இப்படி போகுமே. தொழில் கிடைக்க முந்தி ஏறி, கிடைச்ச போகிற இறங்கி, பொருளாதார நெருக்கடி இருக்கிற நேரம் ஏறி, பொருளாதார பிரச்சனை தீர்ந்த புறவு புசுண்டு இறங்கி. இது இஸ்திகாமத் இல்லை. எந்த நிலையிலும் அவர் இந்த பாதையில், சத்திய பாதையில் தனது லட்சிய பயணத்தை தொய்வில்லாமல் முழு வீச்சோடு தொடரும் பாக்கியத்தை பெறுவது என்பது ஆதமினல் கராமா. கராமத்தை விட, இந்த அவுலியாக்களிலிருந்து பிறக்கிற கராமத்து என்று சொல்லப்படும் கராமத்தை விட மிக பெரியது, மகத்தானது என்று சொல்வர்கள் யாரு? இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ். இது அது ஒரு மிகப்பெரிய உண்மைதான். எனவே அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாதங்களையும் உங்களுடைய பாதங்களையும் நம் அனைவருடைய பாதங்களையும் இந்த சத்திய பாதையில் உறுதிப்படுத்துவானாக, ஸ்திரப்படுத்துவானாக. நமது லட்சிய பயணத்தை தொய்வில்லாமல் முழு வீச்சோடு, நம்பிக்கையோடு, நேற்று போல் இன்று போல் நாளையும் தொடரக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.